இன்றைய கேள்வி, அன்றாடம் நாம் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் பாவங்கள் பற்றி விளக்க வேண்டுகின்றேன். அன்றாடம் நாம் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் பாவங்கள், இவற்றை பற்றிய விளக்கம் தேவை. பாவம் என்பது என்னுடைய நிலை எப்பொழுது பரிதாபத்திற்குள்ளாகின்றதோ, பிறர் என்னை பார்த்து பாவம் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது என்ற அந்த ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேனேயானால் அது என்னுடைய பாவமாக இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தை பாவத்தை பற்றி, உங்களுடைய தீமைகள் எல்லாம் உங்கள் கரங்களால் நீங்கள் சம்பாதித்த அந்த வினையிலிருந்து ஒரு சொற்பமானதுதான். நீங்கள் சம்பாதித்ததற்காக வென்றி கூலி கொடுக்கப்படுவீர்களா? நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும், இது இயற்கையின் நியதியாக உங்களை படைப்பதற்கு முன்பாகவே வானங்கள் பூமி ஆகியவற்றுக்கு இறைவன் ஏற்றிருக்கக்கூடிய கட்டளை. அகிலங்களை படைத்து அதன் மீது தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்தும் பொழுது அவற்றுக்கு இடப்பட்ட கட்டளை இறைவனிடமிருந்து. எந்த அளவுக்கு அவர்கள் நன்மையை செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு மேலாக இருமடங்கு இன்னும் பன்மடங்கு, அதை போன்று பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு அந்த அகிலங்கள் தர வேண்டும். பூமியில் அதனுடைய வளத்தை பெருக்க வேண்டும் மனிதர்களுடைய நன்மைகளுக்காக. தீமைகளை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு தீமை செய்தார்களோ அதை போன்றதே அல்லாமல் அந்த மனிதர்களை, இந்த இயற்கையானது, எந்த இயற்கை மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றதோ இறைவனுடைய அனுமதியின்படி, எந்த இயற்கையை இறைவன் படைத்தானோ மனிதனை வாழ வைப்பதற்காக, வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உள்ள அந்த இயற்கைக்கு இறைவன் ஏற்றிருக்கக்கூடிய கட்டளை, மனிதனுக்கு அவனுடைய நன்மைகளுக்குரிய கூலியை பன்மடங்காகவும் இன்னும் பல மடங்காகவும் அதிகரித்து கொடுப்பதற்காகவும், தீமைகளுக்கு உரிய கூலியை அந்த அளவுக்கு அன்றி மிகுதப்படுத்தக்கூடாது என்ற அளவுக்கும் கட்டளை ஏற்றிருக்கின்றான். நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் நம்முடைய செயல்களை அது தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது, பதிய வைக்கிறது. நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களையும் பதிவு செய்கின்றது. நம்முடைய எண்ணங்கள் பதிவாக்கப்படுகின்றன, நம்முடைய செயல்கள் பதிவாக்கப்படுகின்றன. பேச்சுக்களும் எந்த அளவுக்கு உண்மையை கொண்டு பேசுகின்றோம் என்பதும் பதிவாக்கப்படுகின்றது. நம்முடைய தீமைகள் எல்லாம் இந்த அடிப்படையில் தான், எண்ணங்களின் அடிப்படையிலும் பேச்சுக்களின் அடிப்படையிலும் செயல்களின் அடிப்படையிலும் நம்முடைய தீமைகள் நமக்காக பதிவாகின்றன. அவ்விதமாகவே நன்மைகளும். எனவே வானங்களும் பூமியும் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது யார் சிந்தனை இல்லாமல் இருக்கின்றார்களோ விளங்காத இருதயங்களை கொண்டு அவர்கள் கூறும் வெறும் கூற்றுக்களையாகும். நீங்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறீர்களானால் இயற்கையின் சீற்றம் உங்கள் மீது பாயும் பொழுது அந்த சமுதாயமே பாவத்திற்கு உரிய சமுதாயமாக இருக்கிறது. இயற்கை கோபம் கொள்கிறது என்றால் இயற்கைக்கு நீங்கள் மீறும் பொழுதுதான் கோபம் ஏற்படும். என்னுடைய இயற்கையை நீங்கள் மீறுவீர்களானால் எனக்கு உங்கள் மீது கோபம் ஏற்படும். எந்த இயற்கை உங்களுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இயற்கையை நீங்கள் மீறுவீர்களானால் இயற்கையினுடைய சீற்றம் உங்கள் மீது அமையும் என்பது உங்களை படைப்பதற்கு முன்பாகவே, உங்களை வாழ வைப்பதற்காக இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தானே, அந்த நாளிலிருந்தே விதிக்கப்பட்ட விதியாகும். உங்களுடைய பாவங்களை நீங்கள் சம்பாதிப்பதிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள். நன்மையான எண்ணங்களை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். அந்த நன்மையான எண்ணங்கள் என்னவென்றால், என்னுடைய பாவத்திற்கு உரியதாக இல்லாத ஒரு எண்ணம் எது என்றால், எப்பொழுது நான் என் தேவைகளுக்காக மனிதர்களை நான் நாடமாட்டேனோ அப்பொழுதுதான். என் தேவைகளுக்காக மனிதர்களின் உதவியை எப்பொழுது நான் நாடமாட்டேனோ, இறைவன் ஒருவனை மட்டுமே தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அழைப்புக்கு ஏற்றவனாக, உண்மையான அழைப்புக்கு ஏற்றவனாக நான் கருதுகின்றேனோ, அந்த ஒரு தேவைக்காக
நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பியதற்காக இறைவன் உங்களை நிச்சயமாக நேசிக்க ஆரம்பிக்கின்றான். எப்பொழுது இறைவனை மறந்த நிலையில் இவர்தான் எனக்கு உதவுவார் என்று மனிதர்களை நம்பி நீங்கள் செல்கின்றீர்களோ அன்று நீங்கள் இறைவனுடைய பாக்கியங்களை மறுத்து இறைவனையே மறந்தவர்களாக, மனிதர்களை இறைவனுக்கு பதிலாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளும் பொழுது இணை வைப்பவர்களாக நீங்கள் மாறுகின்றீர்கள். இந்த பாவத்தை நிச்சயமாக இறைவன் மன்னிக்க மாட்டேன். ஏனென்றால் இது நயவஞ்சகமான வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுக்கின்றீர்கள். இறைவனை நம்பிக்கை கொண்டு பின்னர் நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். இறைவனுடைய உதவியை கேட்கின்றீர்கள். இறைவன் உதவி கிடைத்துவிட்டால் மனிதர்களை இவர்தான் எனக்கு உதவி செய்தார் என்று இணை வைக்கின்றீர்கள். இந்த இணை வைப்பிலிருந்து நாம் மீண்டும் முறையில் நம் இறைவன் நம்மை பற்றி மிகவும் அதிருப்தி அடைந்தவனாக இருக்கின்றான். எனவே மேலும் மேலும் உங்களுக்கு மன கஷ்டங்களும், அதைத் தொடர்ந்து உங்களுடைய புற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உங்களுடைய தேவைகளுக்கான குறைபாடுகள், உள்ளத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மனதின் வேதனைகளும் கஷ்டங்களும், பிறகு புற வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு குறைத்தும் வசதிகளை குறைத்தும் உங்களை சோதிக்கும் பொழுது மனிதர்களுடைய உதவி இல்லை என்று ஆகின்றேன். நான் என்னுடைய காரியங்களில் இன்று அதிகமாக சம்பாதிக்கின்றேன் என்றால் அந்த சம்பாத்தியத்திற்குரிய ஒரு அறிவின் துணை எனக்கு இருக்கிறது. அந்த அறிவு இறைவன் உங்களுக்காக அளித்ததாகும். அந்த அறிவு இறைவன் உங்களுக்காக அளித்ததாகும். அந்த இறைவனுடைய மகத்தான அருள் என் அறிவை கொண்டுதான் என்னுடைய கைகள் இயங்குகின்றன, என்னுடைய வாய்கள் இயங்குகின்றன, என்னுடைய பேச்சு தெளிவாகின்றது. இந்த பேச்சின் காரணமாகத்தான் ஓரளவுக்கு நான் இந்த உலகத்தின் ஆதாயங்களை சம்பாதிக்கின்றேன். பேச்சு இல்லை என்றால் சம்பாதிக்க முடியாது. அந்த பேச்சில் தூய்மை வேண்டும். இறைவன் கொடுத்த அந்த பேச்சில் தீமையை கொண்டும் நயவஞ்சகத்தை கொண்டும் பேசி ஏமாற்றி சம்பாதிக்க முடியும் என்றால் உண்மையை பேசினால் எந்த அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்னிடம் யாரும் நம்பிக்கை துரோகமாக பேசினால், ஏமாற்று பேச்சு பேசினால் எனக்கு பிடிக்காது. அந்த இயற்கை என்ன? அவரை நீங்கள் குற்றம் பிடிப்பீர்கள், குறை சொல்வீர்கள். ஆனால் அதையே நாம் பிறருக்கு உபயோகப்படுத்தும் பொழுது, பிரயோகிக்கும் பொழுது அந்த வேதனைக்கு இறைவனுடைய கொடுமையான அந்த பாவத்திற்கும் கோபத்திற்கும் நாம் ஆளாகின்றோம். நன்றாக தெளிவாக தெரிந்து கொண்ட நிலையில் நாம் பாவங்கள் செய்ய தலைப்படும் பொழுது உண்மையை மறுக்கின்றோம். நன்மைக்கு கூலி இல்லை என்று நாம் முன் உதாரணமாகவே இருக்கின்றோம். ஆனாலும் தெளிவாக தெரிந்திருக்கின்றோம், ஏமாற்றம் மோசடியும் கூடாது, நயவஞ்சகத்தனமும் கூடாது. இது இறை நியதி அல்ல, இறைவனுக்கு பிடிக்காத காரியம் என்பது தெரியும். பிடிக்காது இறைவனுக்கு. ஏன்? அந்த உணர்வுகளால் தான் நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். இறை உணர்வுகளால் தான் நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். இறை உணர்வுகளால் படைக்கப்பட்ட எனக்கு இறை உணர்வுகள் கூறுகின்றது, நயவஞ்சகம் பிடிக்காது, துரோகம் பிடிக்காது, சதி ஆலோசனைகள் பிடிக்காது, முன் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு பிடிக்காது, அவர்களிடம் வாக்கு தூய்மை இல்லை பிடிக்காது, உடன்படிக்கையை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் பிடிக்காது. இவை அனைத்தும் எனக்கு பிடிக்காதது எதுவும் இறைவனுக்கும் பிடிக்காது. ஏனென்றால் மனிதன் என்பவன் இறை உணர்வுகளால் படைக்கப்பட்டவன். எனவே அவன் இறைவனை பற்றி அறிகின்றான், அறிய முற்படுகின்றான். இறைவன் என்ற ஒருவன் இருக்கின்றான் என்பதையும் அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இறைவனுக்கு எதிராக செயல்படுவதே அவனுடைய வழிமுறையாக இருக்கின்றது. எனவே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பாவங்கள் என்னவென்றால், எப்பொழுது தெளிவாக தெரிந்த நிலையில் நான் தவறு செய்கின்றேன் என்பதை தெளிவாக தெரிந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய தவறுகளின் பால் மீள்கின்றீர்களோ, அதில் வாழ்க்கை இருக்கிறது என்றும் நீங்கள் இயற்கைக்கும் புறம்பாக, இறைவனுடைய உணர்வுகளுக்கும் புறம்பாக மனசாட்சியை எதிர்த்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குகளும் அதில் நீங்கள் நிலைத்து நிற்பதும் இறைவனுக்கே சவால் விடுவதை போன்றதான். நீயா நான் பார்த்து விடலாம். அந்த சவாலில் தான் பலரும் கூறுவார்கள், அந்த பெருமையில் அந்த இறைவனே வந்தாலும் கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்னிடமிருந்து. இவர்கள் நெருப்புக்குரியவர்கள், நரக நெருப்புக்குரியவர்கள்.
எப்பொழுது கடவுளுடைய அந்த பெயரை எடுத்து வைத்து தன்னோடு இணைத்து தான் கடவுளையை மிகைத்தவன் என்று கூறுகிறாரோ அவருடைய பேச்சை சின்னமாக இறைவன் கேட்டுக்கொண்டான். இனி அவர்களுக்குரிய மகத்தான மிக பெரும் கேடு இவர்களுக்கு நெருப்பே இவர்களுடைய வாழ்க்கையாகும். அவர்களும் கூறுவார்கள், நீ நெருப்போடு விளையாடுகிறாய். அந்த அளவுக்கு நரக நெருப்பின் எரிகட்டைகளாகவே அவள் ஆகிவிட்டார்கள். இறைவனை எடுத்து அவனுக்கு மேலாக தன்னுடைய பெருமையை கொண்டு பேசும் பொழுது இறைவனுக்கு பகிரங்கமான சவால், இறைவனுடைய பகிரங்கமான விரோதியாக அவர்கள் மாறுகின்றார்கள். இங்குதான் நம்முடைய பாவங்கள் ஆரம்பமாகின்றன. எப்பொழுது இறைவனுக்கு இணையாக அல்லது மேலாக தன்னை ஆக்கிக்கொண்டு நடக்கிறானோ ஒரு மனிதன், அந்த மனிதன் அந்த நேரத்தில் கொண்டிருக்கக்கூடிய மன உணர்ச்சியானது பெருமை. பெருமையிலிருந்துதான் உங்களுடைய பாவங்கள் அதிகமாகின்றன, ஆரம்பமாகின்றன. ஒவ்வொரு பாவமும் இறைவனுக்கு பொருந்தாத பாவம், இறைவனுடைய சாபக்கேட்டுக்கு உரிய ஒரு செயல். மன உணர்வுகளில் தன்மையை, கண்ணியத்தை, கீழ்ப்படிதலை, பணிவை விட்டுவிட்டு பெருமை மேற்கொள்ளும் பொழுது மனதின் தன்மைகளிலிருந்து, அழகான தன்மைகளிலிருந்து பெருமை எனும் அந்த கொடுமையான தன்மையை தனக்கு எதிராகவே அவர்கள் வைத்துக் கொண்டு அதில் பெருமையும் படுகின்றார்களே, அதில் தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று, மதிப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது என்றும் கூறிக்கொண்டு திரிகின்றார்களே, இந்த மனிதர்களுக்கு எதிராக இயற்கை செயல்படுத்தும். இயற்கை உங்களுக்கு எதிராக செயல்படுமானால் முதலில் நீங்கள் தெரிய வேண்டியது, இயற்கையிலிருந்து தான் நான் என்னுடைய சில விஷயங்களை கற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய திறமைகள் இயற்கையிலிருந்து வளர்கின்றன. அந்த நுண்ணிய கவனிப்பிலிருந்து எனக்கு ஒரு அறிவின் ஆதாயம். இந்த அறிவின் ஆதாயம் பிற மனிதர்களுக்கு என்னிடமிருந்து ஒரு சுகத்தை கொடுக்கும். இதற்கு பிரதிபலனாக எனக்கு எந்த மனிதர் என்னுடைய அறிவின் திறமையின் காரணமாக ஒரு சுகத்தை பெறுகின்றாரோ அதற்கு சன்மானமாக எனக்கு அவர் கொடுக்க வேண்டியது அவருடைய கூலி. இது என்னுடைய வாழ்க்கை. கவனிப்பின் திறன், அந்த கவனிக்கும் பொழுது இயற்கை உங்களுடைய கவனிப்பை இருக்கிறது. சாதாரணமாக என்ற விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே பயிர்கள் முளைத்திருக்கின்றன. அந்த பயிர்கள் முளைக்கும் போது சிறுக 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 முளைக்கிறது. எடுத்த இடத்தில் ஒரு முழு வளர்ச்சியடைந்த பயிராக இல்லை. எந்த ஒரு பொருளுமே உலகத்தில் உங்களுக்காக விளையும் பொழுது அது படிப்படியாக தன் முளையை வெடித்து கிளப்பி பின்னர் அதில் இலைகள் படர்ந்து தண்டுகள் உறுதியாகி கிளைகளாகவும் பின்னர் அதன் பலன்களை பருவத்தின் போது உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த சிறுக சிறுக அதிகமாகக்கூடிய வளரக்கூடிய அந்த இயற்கையினுடைய போக்கு, இயற்கைக்குரிய அந்த விதி உங்களை அதன்பால் இருக்கிறது. கவனியுங்கள், நான் எப்படி வளர்கிறேன் என்பதை கவனியுங்கள். ஆகவே இதிலிருந்து உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. என்னை நீங்கள் விரும்பிய போது வளர்த்துக் கொள்ள முடியும், அந்த படிப்பினை இருக்கிறது. எனவே உங்கள் முன்பாக படிப்படியாக அணுவாக உங்களுக்கு முன்பாக வளர்ந்து காட்டுவது இறைவன் விதித்த இயற்கையின்படி நாங்கள் செயல்படுகின்றோம் என்பதை அது உங்களுக்கு உணர்த்துகின்றது. ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு தன்னுடைய இறை அனுமதியை கொண்டு உங்களுக்கு படிப்பினையை காட்டுவதற்காக அந்த அளவுக்கு சிறுக சிறுக வளர்ந்து காட்டுகின்றது. ஒவ்வொரு வளர்ச்சியிலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. நான் எப்படி வளர்கிறேன் என்பதை கவனியுங்கள். நான் உங்களுக்கு அறிவிப்பேன். உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளும் அவை வளர்ந்து வரும் பொழுது அவை நமக்காகத்தான் படிப்படியாக தன்னுடைய வளர்ச்சியை காட்டுகின்றன, உணர்த்துகின்றன. இதன் வாயிலாகத்தான் உங்களுக்கு ஒரு படிப்பு ஏற்படுகின்றது. இப்படியாக நீங்கள் என்னை நீங்கள் வளர்க்க முடியும். விரும்பிய நேரத்தில் விரும்பிய விதத்தில் வளர்க்க முடியும். சின்னதாக வளரும் பொழுது, பிறகு பெரிதாக வளரும் பொழுது இரண்டையும் காட்டுகின்றேன். விரும்பிய பொழுது என்னை வளர்க்க, என்னை படைக்க உங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது. அதனைத்தான் ஒவ்வொரு இயற்கையின் விளைச்சலும் உங்களுக்கு போதிக்கின்றன. கடுமையான வெயிலில் சின்ன சின்ன மேகங்கள், பிறகு அவை ஒன்றாக இணைகின்றது. பிறகு அதன் அடர்த்தி, நீரின் கோர்ப்பு அதிகமாகின்றது. அடர்த்தியான மேகத்தின் நடுவில் இருந்து குளிர்ந்த காற்று, காற்றுடன் தண்ணீர் இறங்குகிறது. உங்கள் கண் முன்பாக நிகழ்கின்றன. வெளிப்படையாக இருக்கக்கூடிய வானத்தில் எப்படி மேகங்கள் விளைகின்றன என்பதை பாருங்கள். அவை உங்களுக்கு அறிவிக்கின்றன எப்படி உங்களுக்கு இந்த மேகத்தை உபயோகப்படுத்துவது, எப்படி இந்த மேகத்தை நீங்கள் உருவாக்குவது என்பன போன்ற அவ்வளவு ஞானங்களும் அந்த பார்வையில் இருக்கின்றன. எனவே நாம் பார்க்கும் பார்வையில் எப்படி இவ்வளவு அழகான மேகங்கள் உருவாகின்றன, எங்கிருந்தோ வருகின்றன.
அங்கிருந்து வரவில்லை, எங்கும் உருவாக வேண்டும். நினைக்கும் பொழுது அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் உங்களுடைய மேகங்களை உருவாக்குங்கள். உங்களுடைய தேவைகளை விரும்பிய போது நீங்கள் படைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கு கொடுக்குமாறு எங்களுக்கு படைத்திருக்கின்றான். இதில் யார் சிந்தனையுடையவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த படைப்பினை செயல்படுகின்றது. யார் எங்கிருந்தால் மேகம் வருகிறது, எப்படித்தான் வரும், எப்படித்தான் போகும். குளிர்காலம் மேகம் இருக்காது, கோடை காலம் மழை இருக்காது, மழை காலம் அப்பதான் பெய்யும். இதெல்லாம் திமிரை கொண்டு. ஏன் கோடை காலத்தில் பெஞ்சதில்லையா? இப்ப பெஞ்சிட்டு இருக்குது. கடந்த சில வருடங்களாக கோடை காலம் என்ற ஒன்று இல்லாமலேயே இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மனிதர்கள் பெருமையை கொண்டு கோடை காலம் இது, மழை பெய்யாது. எந்த அளவுக்கு திமிர்த்தனமான பேச்சு! இந்த நாளில் மழை பெய்யாது. இவர்கள் மழையை உருவாக்கியவர்களா? இந்த நாளில் பெய்யாது என்று கூறும் பொழுது இந்த நாளில் பெய்ய வேண்டும் என்று விரும்பினால் என்ன? வேண்டும் என்று இருக்கும் பொழுது பெய்யாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் துணிந்தது? கத்திரி வெயில், கத்திரிக்காய் வெயில் என்றெல்லாம் கூறுகின்றீர்களே, அந்த கத்திரி வெயில் கிடையாது என்று ஆகிவிட்டதல்லவா தமிழ்நாடு முழுவதிலும்? அது இன்றுக்குதானா? கடந்த சில வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பியது முதலில் இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்றான். பெருமை கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய நன்மைகளை விரும்புங்கள். அந்த நன்மைகள் உங்களுக்கு முன்பாக உருவாகும் பொழுது கவனியுங்கள். அதிலிருந்து படிப்பினைகள் இருக்கின்றன. பின்னர் தான் இருக்கிறது மேகங்களை எப்படி உருவாக்குவது என்ற போதனை. அந்த மேகங்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கும், தெளிவாக அறிவிக்கும். a practical demonstration. உங்கள் கண் முன்பாக ஒரு மேகம் உருவாகி அதிலிருந்து மழை. நீங்கள் நம்பிக்கை கொள்ள சக்தியற்றவர்களாக இருந்தபோது, இந்த கோடை காலத்தில் நாம் வெயிலின் வாட்டம் இத்தனை நாளைக்கு இத்தனை மாதங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இன்னொரு மழையை பார்ப்பதற்குள்ளாக இன்னும் 3 மாதங்கள் நாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே திடீரென மேகங்கள் கூடுகின்றன. அவ்வாறு இல்லை என்று இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி கவனியுங்கள். இந்த இயற்கை உங்களுக்கு அடிபணிய வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு தேவைகள் இருக்கும் பொழுது மேகங்களை உருவாகின்றன. இது எப்படி என்று பார்க்க வேண்டும், ஏன் எப்படி என்று பார்க்க வேண்டும். இது அறிவிப்பது என்ன? நீங்கள் நம்பிக்கை அற்றுவிட்ட நிலையில், நிராசைப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் உங்களுக்காக மேகங்களை கொண்டு வருகின்றான். நிச்சயமாக நான் விரும்பினேன், இந்த கோடை காலத்தில் மனிதர்களுடைய அறிவை கொண்டு மழை பெய்யாது. இன்னும் 3 மாதங்கள் கழிந்த பிறகுதான் மழை காலம். அதுவரையில் எப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று மழையை பற்றி விரும்பி பிறகு நிராசையாகிவிட்ட பின்னர் இறைவன் கொண்டு வருகின்றான். இப்பொழுது பாருங்கள், இதனை அந்த அளவு வேட்கையோடு பார்க்க வேண்டும். எப்படி நான் விரும்பிய நேரத்தில் அந்த மழையை எப்படி எனக்காக நான் கொண்டு வருவது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். யார் கவனிக்கிறார்களோ, சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மேகங்கள் அறிவிக்கும். இந்த விதமாகத்தான் நான் படைக்கப்படுகின்றேன் என்று அறிவிக்கும். இது ஞானங்கள் ஆகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்வை என்ற ஒன்று இருக்கிறது, அழகிய உணர்வுகள் என்ற ஒன்று இருக்கிறது. அழகான காற்று வீசும் பொழுது, மழை காற்று, மணல் வாசனை, மண் வாசனை அடிக்கும் பொழுது நாம் உயிர் பெறுகின்றோம். மண் உயிர் பெறுகிறது. முதல் மூச்சுடைய மண்ணுடைய முதல் மூச்சு மேலிருந்து தண்ணீர் கீழே விழுந்ததும் செத்துப்போன அந்த பூமி உயிர் பெறும் பொழுது மண் வாசனை, அதனுடைய நிலம் உயிர் பெறுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த வாசனை நம்முடைய நுகர்வு உணர்வை அடையும் பொழுது எந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் அந்த வாசனையாக என்ன அழகான வாசனை என்று கூறுகிறோம். ஒருவருக்காக மண்ணில் இவ்வளவு அசிங்கங்களும் தூசிகளும் எல்லா கழிவும் விழுந்திருந்தாலும் ஒரு துளி மழை பெய்ய அந்த காற்றிடக்கூடிய மண்ணினுடைய முதல் உயிர் மூச்சு எந்த அளவுக்கு அழகான வாசனையை கொடுக்கிறது என்பதை பாருங்கள். இது மண் வாசனையாகும். ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் உங்களுக்கு வழியை அறிவிக்க வேண்டும். அவை வழியை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய கவனத்தின் ஈர்ப்பு தான் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வான சாஸ்திரர்கள். வானங்களை எல்லாம் நீங்கள் அறிந்தவர்கள், நட்சத்திரங்களை எல்லாம் நீங்கள் அறிந்தவர்கள், அவ்வளவு படைப்பையும் அறிந்தவர்கள். பிக் பேங் தியரி, கடுமையான திடீர் என்ற பெரிய ஒரு வெடிச்சத்தத்தினால் உண்டாயின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்கள் கூறக்கூடிய அந்த விஷயங்களை நம்புவீர்கள். இறைவனுடைய படைப்பில் ஏதாவது ஒன்று இப்படிப்பட்ட நிகழ்ச்சியாக நிகழ்ந்து போய் பார்த்துருக்கீர்களா? பெரும் வெடிச்சத்துடன் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி படைப்பை பார்த்துக்கிறீர்களா? எந்த ஒரு படைப்பும் சரி, சத்தம் இல்லாமல், சந்தடி இல்லாமல், அழகான முறையில் படிப்படியாக உங்கள் கண் முன்பாக வளர்ந்து பெரிய ஒரு பயனுள்ள ஒரு நன்மையாக உங்கள் முன்பாக வளர்ச்சி அடைகின்றது.
இவ்வாறு இருக்கும் பொழுது பிக் பேங் தியரி எங்கிருந்து வந்தது? ஏதாவது ஒரு படைப்பை சொல்லுங்கள், பெரும் சத்தத்தின் வெடிச்சத்தமாக ஒரு உருவாகி வெளியே வந்துட்டது. அழிவுக்குத்தான் வெடிச்சத்தம், பிறப்புக்காக அல்ல. பிறப்பு என்பது அவ்வளவு லேசானதும் அவ்வளவு சுலபமானதும் அவ்வளவு மென்மையானதும் நிலைத்து நிற்கக்கூடிய நன்மைகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பு உங்களுடைய பணிவில் இருக்கிறது. பெருமை கொண்டவர்களாக எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்தவன், ஐ எம் எஜுகேட்டட் என்று நீங்கள் கூறும் பொழுது இறைவனுடைய அந்த படிப்பினை உங்களுக்கு இல்லாமல் ஆகிறது. படித்து முடித்த பிறகு, எல்லாம் தெரிந்த பிறகு, நான் படித்து முடித்து விட்டேன், எனக்கு இனிமேல் படிப்பே கிடையாது என்று நீங்கள் உங்கள் வாய்களாலேயே சொல்கின்றீர்கள். எனவே உங்களுடைய அறிவின் திறன் மூடப்படுகின்றது. அறிவுத் திறனை நீங்கள் மெச்சுவதன் காரணமாக இனியும் அறியும் திறன் உங்களை விட்டு நீக்கப்படுகின்றது. நான் திறன் கொண்டவன், நான் அறிவு படைத்தவன் என்று நீங்கள் கூறுகிறானால் இரண்டு அர்த்தம் இருக்கிறது. நான் தான் அறிவை படைப்பவன் என்பது அறிவு படைத்தவன். இரண்டாவது பொருள், நான் அறிவு படைத்தவன், இனி எனக்கு அறிவு தேவையில்லை என்பதும் ஆகும். எல்லா அறிவும் எனக்கு கிடைக்கப்பட்டு விட்டன, நான் ஆகிவிட்டேன் என்பதும் ஆகும். இந்த இரண்டையும் கொண்டு நீங்கள் வாடும் காலமெல்லாம் பிறரிடம் வேலை கேட்டு அலைவீர்கள். முதலில் உங்களுடைய தன்மானத்திற்கு ஒரு பங்கம் ஏற்படும், தன்மானத்திற்கு ஒரு குறைவு ஏற்படும். உங்களுடைய பாவங்களின் அடையாளமாக நீங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு சிறு அச்சம் கொள்வீர்கள். நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாளைக்கு எனக்கு ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வந்துவிடுமோ என்று பயப்படுகின்றேன். மற்ற மனிதர்கள் என்னை பற்றி துச்சமாக மதிப்பார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன். ஆகவே என் இறைவன் எனக்கு நன்மைகள் தர வேண்டுமே, என் பாவங்களை மன்னிக்க வேண்டுமே என்று அப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய கவலைகள் எல்லாம் நாளைய வாழ்க்கையில் எனக்கு இது நிகழப் போகிறது என்பதை நம்பிக்கை கொள்வதன் காரணமாக உங்களுடைய பயம் ஏற்படுகின்றது. கவலையின் பயமும் நாளைய வாழ்க்கையில் இன்னும் நிகழவில்லை, இதுதான் நிகழப் போகிறது என்று நீங்கள் இப்பொழுதே முடிவு கட்டுகின்றீர்கள். உங்களுக்கு கேடாகவே இறைவன் இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனுடைய ஆதாரத்தை பெற்றவர்களாகவும் இறைவனுடைய பாக்கியத்திற்கு உரியவர்களாகவும் நீங்கள் வாழ்வீர்களானால் இறைவன் நிச்சயமாக உங்களை கைவிடப் போவதில்லை. ஆனாலும் சற்று முன்பு வரையில் பணம் நிறைய இருந்தபோது, சுகமும் நிறைய இருந்த பொழுது எனக்கு இதில் எந்த குறையும் எப்பொழுதும் ஏற்பட்டுவிடும் என்று நான் நினைக்கவில்லை. நான் எப்பொழுதுமே இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு வேதனை வந்தது. நீங்கள் அறியாத புறத்தில் இருந்த திருகூறாக எந்த ஒரு வேதனையும் திருகூறாக உங்களை பிடிக்கும் என்பதை நீங்கள் அறியுங்கள். இன்னும் நீங்கள் அறியாத விதத்தில் படிப்படியாக படிக்கப்படும் என்பதை அறியுங்கள். ஆனால் எந்த ஒரு விளைச்சலும் படிப்படியாக உங்கள் கண் முன்பாக உங்களுக்கு அறிவை கொடுப்பதற்காக உருவாகி கொண்டிருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் பெரும் பெரும் ஞானங்கள் உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. கவனிக்க ஏற்கக்கூடிய அந்த மனம் எனக்கு இல்லை. ஏனென்றால் பெருமை இங்கு நிறைந்துவிட்டது, மனம் இல்லை. மனதில் நாம் ஈர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் நாம் வழி அறிவிக்கப்படுவோம், ஒவ்வொரு பொருளிலிருந்தும் வழி அறிவிக்கப்படுவோம். இந்த கவனத்தினுடைய ஈர்ப்பில் நாம் வாடும் காலமெல்லாம் நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கவன ஈர்ப்பு எப்பொழுது என்றால், எப்பொழுது எனக்கு பெருமை இல்லையோ அப்பொழுதுதான். பாவங்கள் எப்பொழுது நாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றோம், கர்வத்தின் காரணமாகவும் பணிவின்மையின் காரணமாகவும் பெருமையின் காரணமாகவும், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணத்தின் காரணமாகவும், இன்று முதலாக நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே, அதாவது மனதில் ஒரு கவலை இல்லாதிருக்கும் நிலையிலேயே என் இறைவன் என்னை கவலையிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு வாழ்வார்கள். இனியும் பிற்காலத்தில் எந்த பயமும் கவலையும் துக்கமும் இல்லாத வாழ்க்கையில் என்னை அமைக்க வேண்டுமே, இதனை நீங்கள் நிறைவேற்றுபவர்கள் இல்லை. அது எப்பொழுது வரும் என்பதையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனவே இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்மையான வாழ்க்கைக்கு என்னை இறைவன் தயார்படுத்த வேண்டும். நானும் பணிவுடன் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஞானங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையை பெற்றவனாக இருக்க வேண்டும். என்றால் பெருமை கூடாது, கர்வம் கூடாது. எல்லாம் தெரியும் என்ற அந்த கர்வம் வரும்பொழுது இறைவனுடைய மிக பெரும் வேதனை இனி எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஏனென்றால் எல்லாம் தெரியும். கர்வத்தினுடைய அடிப்படை எனக்கு தெரியும். தெரிந்தாலும் அமைதியை மேற்கொள்ளுங்கள், பணிவை மேற்கொள்ளுங்கள். இங்குதான் உங்களுடைய கவனத்தினுடைய ஈர்ப்பு. ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அதிலிருந்து ஒரு நன்மையை கிரகிக்கக்கூடிய அந்த பாங்கு நமக்கு வேண்டும். இறைவனுடைய அருளை கொண்டு மட்டுமே தான், படிப்பறிவை கொண்டு நாம் ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக வளர முடியுமே தவிர தனித்தன்மையோடு எனக்கு மட்டுமே உள்ள ஆற்றலை கொண்டு கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது.
நான் நாளைய வாழ்க்கையில் கவலையும் பயமும் கொள்ளக்கூடாது, துக்கமும் அடையக்கூடாது என்பது உண்மையானால், என்னுடைய உண்மையான விருப்பமாக இருக்குமானால், இன்று முடிவு செய்யுங்கள், என்னுடைய அறியும் திறனுக்கு எந்த பாதகமும் ஏற்படக்கூடாது. நான் அறிவு திறன் மேலும் மேலும் அடைவதற்காக அறியும் திறன் எனக்கு அதிகமாக வேண்டும். என்னுடைய இறைவன் எனக்கு கவனத்தின் ஈர்ப்பை கொடுக்க வேண்டும். இயற்கையின் ஞானங்கள் அது வளர்ந்து வரும்பொழுது, பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் வளரும் பொழுது, படிப்படியாக என் முன்னால் வளரும் போது, இதனை என்றென்றும் நான் பாவிக்கக்கூடிய, உபயோகப்படுத்தக்கூடிய அந்த அறிவு எனக்கு தரப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இதன் காரணமாக உங்களுக்கு சிறுக சிறுக இறைவன் ஒவ்வொரு பொருளையும் வளர்த்து காட்டுகின்றான். நீங்கள் அறியும் பொருட்டும் அறிவு திறன் பெறும் பொருட்டும். எனவே பணிவை மேற்கொள்வீர்களா? எந்த ஒரு சமயத்திலும் நான் பெருமை அடையும் பொழுது அந்த அறியும் திறன் பாதிக்கப்படுகின்றது. எனவே உள்ளட்சம் கொள்ளுங்கள். பெருமை என்ற ஒன்று உங்களை தீண்டும் போதெல்லாம் உள்ளட்சம் கொள்ளுங்கள். என்னுடைய அறிவின் கேடே இப்படி ஆகிவிட்டது, பெருமை கொண்டு விட்டால் உடனடியாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். நான் படித்தவன் என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதும் நம் வாயிலிருந்து வரக்கூடாது. படித்தவர்கள் என்று சொல்பவர்களை நாம் சட்டையே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அவர்களை புறக்கணிக்க வேண்டும். இந்த சமுதாயம் நமக்கு ஒத்துக்கொள்ளாது. படிப்பின் திமிரை கொண்டும், பணத்தின் அகம்பாவத்தை கொண்டும், பதவிகளின் அதிகாரத்தை கொண்டும் வாழக்கூடிய இந்த மனிதர்கள் எனக்கு வேண்டாம். என்னுடைய நன்மைகளுக்காக நான் தீயவர்களை விட்டு விலகுகின்றேன். என்னுடைய நன்மைகளுக்காக வீணான பொய்களை நான் மற்றவர்களுக்கு சதி மோசம் செய்வதற்காக பயன்படுத்த மாட்டேன். பொய்யை பேசிவிட்டு சத்தியமாக சொல்கின்றேன் என்று பொய்யை என்னுடைய பாக்கியங்களுக்காக நான் ஆக்கிக்கொள்ள மாட்டேன். நிச்சயமாக பாக்கியங்கள் இல்லை. உங்களுடைய சத்தியங்களை உங்களுடைய பொய்களுக்கும் சதிக்கும் மோசத்திற்கும் கேடயங்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள், சாதனங்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். நன்மைக்கு மட்டும்தான் இறைவனுடைய கூலி இருக்கிறது. அது அறியும் தன்மை. அந்த அறியும் தன்மையில் உலகமே அறிய முடியாத ஒரு புது பாக்கியம், புது வழி, வாழ்க்கையின் வழி உங்களுக்காக திறக்கும். அதில் மனிதர்களுக்கு சுகம் இருக்கின்றது. அந்த மனிதர்கள் உங்களுக்காக நிச்சயமாக கடமைப்பட்டவர்கள். இனி உங்களுக்கு பொருளாதாரத்திற்கும் சரி, அறிவாதாரத்திற்கும் சரி, சுகத்தின் ஆதாரத்திற்கும் சரி எந்த குறைவும் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் நோய்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் நாளைய வறுமையை பற்றிய ஒரு பயம் இருக்கிறது. இந்த இரண்டும் இறைவன் கொடுத்த பாக்கியங்கள். இறைவன் பக்கம் திரும்புங்கள். மனிதர்கள் உங்களுக்கு இந்த இரண்டுக்கும் உதவ மாட்டார்கள். நோய்க்கும் சரி, வறுமைக்கும் சரி, மனிதர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். இந்த இரண்டு தான் உங்களுடைய வாழ்க்கை. நோய் என்பது சுக ஆதாரம், சுகத்தின் ஆதாரம் கெட்டுவிட்டது. வறுமை என்பது பொருளின் ஆதாரம் கெட்டுவிட்டது. இந்த இரண்டு கேடுகளுக்கும் உங்களுக்குரிய ஒரே வழி பணிவு. பெருமை வேண்டாம். மற்ற மனிதர்களை துச்சமாக மதிக்க வேண்டாம். மற்ற மனிதர்களிடத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறைவன் பக்கம் திரும்புங்கள். மனிதர்களிடம் உதவி தேடி அவர்களிடம் உங்களுடைய தன்மானத்திற்கு பங்கமாக நீங்கள் வாழ வேண்டாம். தன்மானத்திற்கு கேடாக யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மானக்கேடு, மனதின் கேடு, சிந்தனையின் கேடு உருவாகிவிடும். சிந்தனையின் கேடு எப்பொழுது அதிகமாகிவிட்டதோ இப்பொழுது அவர்கள் நன்மையான பாதைகளை அவர்கள் அறிய சக்தி பெற மாட்டார்கள். எந்த புது ஞானங்களும் கிடையாது. அந்த புது ஞானங்கள் வந்தால் நாளைய வாழ்க்கைக்கு எனக்கு உத்தரவாதம் இல்லை. ஏனென்றால் எல்லோரும் படிப்பறிவை கொண்டிருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய அறிவு எல்லோருக்கும் பரிந்துரைக்கப்பட்டு விட்டது. இனி புதிதாக ஒரு ஞானம் எனக்கு கிடைக்கப்பட்டால் தவிர தனித்தன்மையோடு உலக மக்களுக்கு மேலாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய 600 கோடி மக்கள் இருந்தார்கள் என்றால் அந்த 600 கோடி மக்களில் ஒருவனாக நான் வாழ வேண்டும். 100-ல் ஒருவனாக வாழ வேண்டாம். 1000-ல் ஒருவனாக வாழ வேண்டாம். 1,00,000-ல் ஒருவனாக வாழ வேண்டாம். கோடிகளில் உலக மக்கள் அனைவருக்கும் ஒன்று சேர்த்தாலும் அதில் தனித்தவனாக நான் வாழ வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்க்கை இருக்கிறது. பள்ளி படிப்பு என்பதை போன்ற ஒரு கேடான படிப்பு கிடையாது. அதிலும் இவர்கள் நான் முதல் ரேங்க், நான் 2வது ரேங்க், நான் முதல் மார்க், நான் 2வது மார்க், நான் படித்து விட்டேன், நான் அறிவுள்ளவன். இந்த நாசமாய் போன படிப்பை படித்துவிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அறிவுள்ளவன், அறிவற்றவன். உண்மையான நிலை என்னவென்றால் இவர்கள் தான் அறிவில்லாதவர்கள். இந்த ஒரு படிப்பை வைத்துக் கொண்டு வேலைக்கு போகலாமே தவிர நீங்கள் சொந்தமான வாழ்க்கை வாழ முடியாது.
பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிறருடைய காலை கையை பிடித்து உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தருவதற்கு இந்த படிப்பு உபயோகப்படும். தன்மான கேட்டுக்கு மட்டும்தான் இந்த படிப்பு உபயோகப்படும். அடுத்தது ஒரு டாக்டருக்கு படிக்க போறீங்க, ஒரு லாயர் படிக்க போறீங்க, இன்ஜினியர் படிக்க போறீங்க. இவ்விதமாக படித்துவிட்டு மற்றவர்களோடு, உங்களை சார்ந்த மற்ற வக்கீல்களோடோ அல்லது இன்ஜினியர்களோடோ அல்லது மருத்துவர்களோட போட்டி. ஒருவன் நன்றாக இருந்தால் பிடிக்காது. உங்களை போன்ற இன்னொருவரும் டாக்டர், இன்ஜினியர் இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்கும் போட்டி. அவன் நன்றாக இருப்பது உங்களுக்கு, ஏனென்றால் தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். போட்டியின் காரணமாகத்தான் இந்த நிலை. தனக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாழ்க்கை உரிதாக இருக்கின்றது என்ற ஒரு தனித்தன்மையோடு கூடிய இறைவனுடைய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமானால் அங்கு போட்டி இல்லை. 600 கோடிகளில் ஒன்றாக ஒவ்வொருவரும் திகழும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் 600 கோடி மக்களுக்கும் நன்மை செய்பவர்களாக இருக்கு. சாத்தியமா இல்லையா? 600 கோடியில் ஒருவனாக நான் இருக்கும் பொழுது நான் ஒருவன் 600 கோடி மக்களுக்கும் என்னிடமிருந்து இந்த நன்மைகளை கொடுக்க முடியும். இதுதான் உங்களிடமிருந்து இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தான் நீங்கள் வாழ வேண்டும், அமைய வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு மிக பெரும் உங்கள் மீது அவன் கொடுக்கக்கூடிய பாக்கியம், அருட்படை. இந்த ஒன்றை நீங்கள் நிச்சயமாக மதிப்பு கொண்டிருக்கிறீர்கள். இங்குதான் உங்களுடைய தனித்தன்மை நிறைவேறும். போட்டி என்ற ஒன்று இருக்காது. தனித்தன்மையோடு வாருங்கள், போட்டி இல்லை. பிறருடைய படிப்பை போன்றே நானும் படிக்கின்றேன், நிச்சயமாக போட்டி இருக்கிறது. நீங்கள் எல்கேஜி படிக்கும் போதே போட்டி இருக்கு. ஏனென்றால் ரொம்ப சாதாரணமான மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு படிக்கும் லாயக்கு இல்லாத ஒரு படிப்புக்குத்தான் இவ்வளவு போட்டி. இதில் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க் என்று நீங்கள் நிறைவு பெற்று விடுகின்றீர்கள் மனதளவில். அந்த படிப்புக்கோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய சுகாதாரத்திற்கோ அல்லது வறுமையை ஒழிப்பதற்கோ எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. நீங்க பிளஸ் 2 படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. அந்த டிகிரியை வச்சு சொந்தமான முடியாது. மனிதர்களை நம்பி வாழாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? மனிதர்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டுமா? நான் ஒரு MBA படிச்சேன்னு சொன்னா சில கார்பரேட் கம்பெனிஸை நம்பித்தான் நான் வாழ வேண்டும். அவன் எனக்கு வேலை தரணும். உங்களுடைய படிப்பு என்பது தன்மான கேட்டுக்கு மட்டுமே வழிவகுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிறரிடம் ஒரு வேலைக்காரனாக, கூலிக்காரனாக நான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றேன். முதல் தர கூலிக்காரன் முதல் மார்க், இரண்டாவது மார்க் இரண்டாம் தர கூலிக்காரன். இந்த மனிதர்களுடைய வழிமுறைகளிலிருந்தும் நீங்கள் சற்றே விலகுங்கள். என் இறைவனே, நிச்சயமாக மனிதர்களுடைய வழிமுறைகள் கேடாக இருக்கின்றன. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பாவங்கள் எங்கு ஆரம்பமாகின்றன என்றால் மனிதர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு கேடாக நீங்கள் உங்களுடைய பாவங்களை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஏன்? நான் மனிதனை நம்புகின்றேன், மனிதனுக்கு விரோதமாகவே நான் வாழ்கின்றேன், மனித விரோதத்தை என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் கொண்டிருக்கின்றேன். போட்டி பொறாமையில் வாழ்வதன் காரணமாக ஓரளவுக்கு நான் என்னுடைய அதிதீவிர முயற்சியில் அவனுக்கு நான் நஷ்டத்தை விளைவித்து அந்த நஷ்டத்தில் நான் லாபம் காண்கின்றேன். இது உங்களுடைய வாழ்க்கையாக. இது இறைவனுக்கு பொருந்தாது. ஏனென்றால் உங்களுக்கே பொருந்தாது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த நயவஞ்சகத்தனம் உங்களுக்கே பொருந்தாது. தெரியும், தப்பு என்று தெரியும். நான் அவனுக்கு நயவஞ்சகம் செய்து வஞ்சனை செய்து வாழ்கின்றேன். இதன் காரணமாக எனக்கு ஒரு லாபம். உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவார்கள், அவர்களுக்கு போகக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவரிடம் செல்வார்கள். அங்கு வரக்கூடியவரை இங்கு இருப்பதற்கு உங்களுடைய மனம், இங்கிருந்து அங்கு போய்விட்டால் உங்களுடைய மனம் அவர்களை வெறுக்கிறது. மற்ற மனிதர்களை வெறுத்தும் தங்களுக்கு நேர்ந்தால் அவர்கள் சுகமடைகின்றார்கள். அதே வேலையை சுகமடையும் பொழுது பிறர் உங்களை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த பொறாமையின் கண் தீட்டு மிக பெரும் நஷ்டங்களை, பாவங்களை உங்கள் மீது சுமத்தும். போட்டி பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் தவிர, போட்டி இருந்தால் பொறாமை நிச்சயமாக இருக்கும். இரண்டையும் தனித்தனியே பிரித்துவிட முடியாது. போட்டியும் கூடாது, எனவே பொறாமை நீங்கிவிட்டது. போட்டி இருக்கிறது, பொறாமை நிச்சயமாக இருக்கின்றது. பொறாமை என்ற அந்த கெட்ட குணம் உங்களை சீரழிக்கும் முறையில் உங்களை விடாது. இறைவன் விலகிவிட்டான் உங்களை விட்டோம். ஏனென்றால் நீங்கள் மனிதர்களிடம் அவர்களுடைய பொருள்களையும் உடைமைகளையும் அபகரிப்பதற்காக பலவிதமான நயவஞ்சகங்களில் ஈடுபட்டு உங்களுக்கு ஒரு ஷைத்தானை நண்பனாக ஆக்கிவிடுகின்றான். அனைத்து கேடுகளையும் காட்டக்கூடிய வழிகளில் காட்டக்கூடிய ஒரு நண்பனை உங்களுக்கு அறியும் திறனை நிச்சயமாக நீங்கள் அழித்து விட்டீர்கள்.
இனி அழிவு திறன் மட்டும்தான். மனிதர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் கையாளும் பொழுது உங்களையும் அடித்துக்கொண்டு பிறரையும் அடித்துக்கொண்டு வாழக்கூடிய கலகக்கார கும்பல்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் இந்த படிப்பின் காரணமாக. ஆகவே இது பல்கலைக்கழகங்கள் இல்லை, பல்கலைக்கழகங்கள், பல்கலைக்கழகங்கள். இவற்றில் நாம் தேர்ச்சி பெறுவது என்பது நாம் யாரையும் கொலை செய்ய தயங்க மாட்டோம். எல்லா கலைகளையும் படித்துவிட்டு கொலை செய்து பிறருக்கு வஞ்சனை செய்து அந்த வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ முடியும். இந்த பல்கலைக்கழகங்களில் நீங்கள் சேர்ந்து படிப்பீர்களானால், அதில் பட்டம் பெற்றுவீர்களானால், தரித்திரம், மனித சமுதாயத்தினுடைய தரித்திரம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் எண்ணத்திலும் அவர்களுடைய ஈடுபாடுகளிலும் நீங்கள் காண முடியும். பெரும் நயவஞ்சக கூட்டம் இந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் கொலைக்கழகங்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இவற்றில் உங்களுடைய ஒரு பெருமையை நீங்கள் நாட வேண்டாம். அதில் உங்களுடைய கேடு ஏற்கனவே அமைந்து விட்டது. அறியும் திறனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் போட்டி எங்கு இருக்கிறதோ அங்கு நான் செல்ல மாட்டேன். எங்கு போட்டி இல்லையோ அங்கு என்னுடைய வாழ்க்கை மலரும் என்பதை நீங்கள் நம்புங்கள். ஆகா, இந்த படிப்பு அந்த படிப்பு எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள், நானும் போய்விடுகின்றேன். அங்கு ஆட்டு மந்தை கூட்டங்கள். நீங்கள் மனிதர்கள் இன்னும் ஆகவில்லை. மனிதன் என்பவன் தனித்தன்மை படைத்தவன், தனியான உணர்வுகளை கொண்டு வாழ்பவன். எனக்கு போட்டியே கூடாது என்று நினைப்பவன். அப்படி என்றால் எப்படி முதல் முறையாக போட்டி போட்டுக்கொண்டு நுழைந்தீர்கள்? நீங்கள் எதனை விதைத்தீர்களோ அதுதானே உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும். போட்டியோடு நுழைந்து விட்டு பிறரை தள்ளிவிட்டு மிதித்து விட்டு போய் உள்ளே சேர்ந்து விட்ட பிறகு எனக்கு போட்டி இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, நீங்கள் விதைத்த பாவம் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை விடாது. அந்த வினைகளை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். மனிதர்களுடைய வழிமுறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வழிமுறை வேண்டும் என்று விரும்புங்கள். இனிதான் உங்களுக்காக பிறக்க இருக்கிறது, அறியும் திறன் அதிகரிக்க இருக்கிறது. இறைவனுடைய பாக்கியம். அவனுடைய ஞானங்களிலிருந்து ஒரு ஒலிக்கீற்று உங்களுக்கு உங்களுடைய இருதயங்களுக்கு அறியும் திறனாக கொடுக்கப்படுமானால் இனி உங்களை மிஞ்சக்கூடியவர் எவரும் இல்லை. சகல மாற்றங்களையும் மிகைத்துவிடும், சகல வழிகளையும் வாழ்க்கை வழிகளையும் வாழ்க்கை முறைகளையும் மிகைத்துவிடக்கூடிய இந்த வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனித்தனியே முறையே இதனை விதியாக்கியிருக்கின்றான், அருள் செய்திருக்கின்றான். தன்னுடைய வாக்குறுதியாக உங்கள் மீது அவன் நிரப்பமாக்கியிருக்கின்றான். நிச்சயமாக நம்பிக்கை கொள்வோருக்கு இறைவனுடைய வாக்குறுதி சத்தியமானது. எப்படி நாம் இதனை மறுக்க முடியும்? எந்த ஒரு நன்மையையும் என்னால் உருவாக்க முடியாத நிலையில் பிற மனிதர்களோடு போட்டி போட்டுக் கொண்டு மட்டும்தான் என்னால் வாழ முடியும். ஆகவே மனிதர்களை அடித்து மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் நிலையான வாழ்க்கை ஆக்கின்ற பிறகு உங்களை அடிப்பதற்காக மற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை எப்படி நீங்கள் அறிய தோன்றினீர்கள்? பிறகு எப்படி எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று இறைவனை விரும்புகின்றீர்கள்? உங்களுடைய பாவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டன. நீங்கள் பிற மனிதர்களுக்கு செய்த சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டன. நான் மட்டும்தான் நன்றாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனையும் சூழ்ந்து கொண்டது. நீங்கள் ஒருவருக்கு ஒரு கடுமையான பகைவர்களாக இறைவன் தன் புறத்தில் விதித்து விட்டான். நாம் அழியக்கூடிய மக்கள். பாவங்கள் நிரம்பிவிட்டன, இறைவனை மறந்துவிட்டோம். ஒருவர் மற்றவர் பெரும் நயவஞ்சகங்களிலும் குற்றங்குறைகள் சொல்லிக் கொண்டும் பெரும் கேடுகளில் ஆகிவிட்டோம். இனி இந்த சமுதாயம் அழிக்கப்பட வேண்டுமா இல்லையா? யாரேனும் ஒருவர் மிஞ்சுவார்களா? பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய நுழைவே மிகக்கேடு. இனிமேல் அவர்களுக்கு உள்ளேயே அந்த குழந்தைகளுக்கிடையே போட்டியும் பொறாமையும். நாளைய வாழ்க்கையில் அவர்கள் பெரும் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக மாறியிருக்கின்றார்கள். இறைவனுக்கு விரோதமான வாழ்க்கைக்கு இன்று தயாராகிவிட்டார்கள். தங்களுக்கே எதிரான ஒரு போட்டியும் பொறாமையும் கொண்டிருக்கக்கூடிய இழிவான வாழ்க்கைக்கும் பிறரை மிதித்து தான் மேலேறக்கூடிய அந்த வாழ்க்கையின் பகுதி நுழைந்து விட்டார்கள். ஆகவே சிறு குழந்தைகளாக இருக்கும்போதும் சரி, பெற்றோர்கள் அவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுதும் சரி, படித்துவிட்டு வெளியே வந்தவர்களும் சரி, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி, அந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒருவர் மற்றவருக்கு வஞ்சனை செய்து ஒரு நன்மை கூட மிச்சமில்லாத நிலையில், அதாவது அறியும் திறன் என்ற ஒன்று சுத்தமாக நீக்கப்பட்டுவிட்ட நிலையில், அவர்கள் இறைவனை முற்றிலுமாக மறந்துவிட்ட நிலையில், தாங்கள் ஒருவருக்கு கொடுமையான பகைவர்களாக ஆகி ஒருவர் மற்றவர் மீது கொடுமை புரிவதை கொஞ்சமும் தயங்குவதற்கு இடமில்லாமல் அவர் செய்து கொண்டிருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த சமுதாயமும் குற்றவாளிகள் சமுதாயமும் மாறிவிட்டனர். இந்த சமுதாயத்தின் மீதுதான் இனி பூகம்பங்கள் நிகழும். யார் என்ன பாவம் செய்தார்கள்?
அவ்வளவு பாவத்தையும் செய்துவிட்டு அதனை கூட அறியும் திறன் கிடையாது. இதுதான் பாவங்கள் என்று. பூகம்பங்கள் நிகழ்கின்றன என்றால் பூமி உங்களை தாங்க முடியவில்லை. இயற்கையினுடைய சீற்றம் அந்த அளவுக்கு. ஒருவர் கூட இறைவனை நம்பி நல்ல வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் அழிக்கப்பட்டு விட்ட அந்த 1,00,000 பேர், 2,00,000 பேர், 10,00,000 பேர் ஒருவர் கூட இல்லை என்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்யவில்லை. பிற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒருவரை கொலை செஞ்சிட்டா 1000 விசாரணைகள் இருக்குது. 1,00,000 பேர் கொலை செஞ்சாச்சு. யாரு கொலை செஞ்சீங்க? நீங்களா நானா? இப்ப யாரு கொலை சொல்ல போறீங்க? இயற்கையை கொலை சொன்னா அதை முடிஞ்சா அதை வென்று காட்டுங்க. அப்படி இல்லை என்றால் உங்களை நீங்களே அடித்துக் கொள்ளுங்கள், இயற்கை உங்களை விடுவதற்கு முன்பாக. இன்னைக்கு இங்க பூகம்பம் நிகழும் என்றால் நீங்கள் தப்பிப்பவர்கள் இல்லை. நீங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. இறைவனுடைய திட்டத்திற்கு முன்பாக உங்களுடைய திட்டம் ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய சூழ்ச்சிகள் ஒண்ணுமே இல்லை. எனவே மனித சமுதாயத்திற்காக இந்த அகிலங்கள் படைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் மனிதர்களுக்கு எதிராக நீங்கள் உங்களுடைய சூழ்ச்சிகளை மேற்கொள்வது என்பது இறைவனுக்கு பொருந்தாத காரியம். பொறாமை கொள்ளாதீர்கள் பிறரை பார்த்து, அது மனித சூழ்ச்சிகளுக்கு ஆரம்பம். யார் மீது நீங்கள் பொறாமை கொள்கின்றீர்களோ உங்களை சுற்றிலும் உங்களை எதிர்த்து இயற்கை உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த இயற்கையுடைய சீற்றத்தை நீங்கள் சிக்கும் பொழுது உங்களுக்கு நோய் என்பது இயற்கையின் சீற்றம் தான். எந்த ஒரு நோய்க்கும் இவர்கள் காரணம் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, காரணம் கிடையாது. ஒரு தலைவலி என்று வைத்துக் கொண்டால் அந்த தலைவலிக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா? தெரியாது. காலமெல்லாம் தலைவலி தான். ஒரு மூக்கோட்டு மூக்கடைப்பு, காலமெல்லாம் மூக்கடைப்பு தான். சைனஸ் தொந்தரவுகள் தான். அதை இவர்கள் குணப்படுத்துபவர்கள் இல்லை. இப்படி ஒரு மனிதனுடைய பிறந்த நாளிலிருந்து பெரியவர்களாகும் வரையில் முதல் அவர்களுடைய ஒரு நோய் என்பது தும்மல். ஆரம்ப நோய் தும்மல், பிறகு வயிற்று கோளாறு. இவ்வளவுதான். இந்த கோளாறுகளிலிருந்து இன்று வரையில் அதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவம் இருக்கிறது. என்ன மருத்துவ படிப்பு? குப்பை தொட்டிகள் விட மோசமானது ஆங்கில மருத்துவமோ அல்லது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி. நீங்கள் நம்பக்கூடிய மனிதர்கள் உங்களை உயிரை காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் நம்பக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்றப் போவதில்லை. நீங்கள் நம்பிக்கை கொள்வது உறுதியாக உங்களுடைய இறைவன் உதவி செய்ய வேண்டுமே, எனக்கு எதுவும் வரக்கூடாது என்று நம்புங்கள். அந்த பய உணர்ச்சியில் உங்களுடைய அறியும் திறன் மேலோங்கும். இறைவனை தவிர பாதுகாப்பவன் இல்லை என்ற அந்த உள்ளட்சம் வேண்டும். எனவே எனக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்பது உங்களுடைய ஆத்மார்த்தமான விருப்பமாக இருக்க வேண்டும். இறைவன் கற்பித்த அந்த விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள். அறியும் திறன் அதிகரிக்கும். அந்த அறியும் திறனில் 600 கோடியில் ஒரு மனிதனாக நீங்கள் உருவாகுவீர்கள். எனவே உங்களுக்கு போட்டி இல்லை, பொறாமையும் இல்லை. இது இறைவனுடைய பாக்கியம். நீங்கள் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அது பாவமான வாழ்க்கை. பிற மனிதர்களோடு போட்டி போட்டு அவர்களுக்கு இல்லை என்று ஆக்கிக்கொண்டு அவர்களை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிதந்து கொண்டிருப்பவர்கள், பெருமையும் கொண்டிருப்பவர்கள். பெருமை என்ற ஒன்று உங்களுக்கு ஒருபோதும் ஆகாது. பிற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக வாழக்கூடிய வாழ்க்கை பெருமை கொண்ட வாழ்க்கையாகும். எனக்கு மட்டுமே வாழக்கூடிய வாழ்க்கை சீமாந்தனமான வாழ்க்கையாகும். அதில் உங்களுக்கு பூமி நிறைய தங்கம் இருந்தாலும் சரி, அதனை வைத்துக் கொண்டு பிறருக்கு காட்டாமல் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ்வீர்களானால் அது உங்களுக்குரியதாகும். நான் பூமி நிறைய தங்கம் வச்சிருந்தா என்ன, பூமிக்குள்ள தங்கம் இருந்தா என்ன என்று தானே. அதை எடுத்து வெட்டி எடுத்து என் கப்போர்டுக்குள்ளே என் இரும்பு பெட்டிகளை வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு மதிப்புன்னு சொன்னா அது என்ன? பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த தங்கம் பூமிக்குள்ள இருந்தா என்ன? அதையும் எடுத்து வெட்டி எத்தனை இரும்பு பெட்டிகளை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? மிக கேவலமான மனிதன், அறிவுகட்ட மனிதன் என்றால் பூமியில் விளையக்கூடிய பொருள்கள் இவ்வளவு விசாலமாக இருக்கு, நிறைவு எனக்காக எங்கு வேண்டுமானாலும் அமைச்சிருக்க, அதை வெட்டி எடுத்துக்கொண்டு நான் இவ்வளவு கிலோ தங்கம் வச்சிருக்கிறேன். பூமியில இருக்கிறப்ப நீ எண்ணி படுத்த முடியாத கிலோஸ் இருக்குது, டன்கள் இருக்குது. நீ என்ன இத்தனை வச்சு வச்சுக்கிட்டு நீ பணக்காரன், அவ கொஞ்சம் ஏழை. இது பேங்க். எந்த அளவுக்கு மனிதன்
ஒரு அறிவுகட்ட இழிவான பிறவியாக இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த இழிவிலேயே மனிதனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் நீங்கள் பாருங்கள். இன்றைய என்னுடைய வாழ்க்கையில் நன்மை மட்டும் எனக்கு வேண்டுமென்றால் பூமி நிறைய தங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு மேலே இருந்தாலும் சரி, இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அறியும் திறன், அந்த ஒரு திறன் இருந்தால் போதும் இவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் வாழும். விரும்பிய நேரத்தில் விரும்பியதை படைக்கக்கூடிய அந்த ஒரு அறியும் திறன் ஒவ்வொரு வகையிலும் இருக்கின்றது. அதனை நீங்கள் இறைவனிடம் வேண்டி பெற வேண்டி என் இறைவனை போட்டி பொறாமைகள் வாழ்க்கையிலிருந்தும் மனிதனை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்வாய். மனிதனுடைய எந்த ஒரு வழிமுறையையும் நான் வெறுக்கின்றேன். இழிவான பிறவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனையும் நான் பின்பற்றுவதிலிருந்து என்னை நீ பாதுகாத்துக்கள். நான் ஒரு வேலைக்காரனாக வாழ விரும்பவில்லை. யாராவது ஒருத்தர் விரும்புவாமா இன்னத்திற்கு வேலைக்காரனா இருக்கிறது? ஆனால் என்னுடைய பாவத்தின் கேடு இதுவரையில் நான் இறைவனை பற்றி சிந்திக்கவே இல்லை. நான் எப்படி வளர்ந்தேன் என்பதும் நான் சிந்திக்கவில்லை. ஒரு சின்ன அணுவாக நான் இருந்தபோது அதற்கு முன்பாக எந்த ஒரு பொருளுமே இல்லாத இருந்த நிலையில் இவ்வளவு அழகான ஒரு படைப்பாக என்னை அமைத்தானே, அந்த இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் எல்லா புகழும். இனி நான் பெருமை கொள்ள மாட்டேன். என் இறைவனே, என்னை படைத்த நீ என்னை வளர்க்கவும் கடமைப்பட்டிருக்கின்றாய். என் வளர்ச்சியில் நீ எனக்காக அனுமதிக்கப்பட்ட காலம் வரையில் உன்னுடைய படைப்பாக எந்த இழிவுக்கும் படிப்புக்கும் ஆளாகாத ஒரு படைப்பாக ஒரு வாழ்க்கையாக நீ எனக்கு அமைத்துக் கொடுப்பாயாக இறைவனே. இது மறைவான அந்தரங்கமான மிக பெரும் பாக்கியங்களை இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகும். உங்களுடைய பாவங்களில் எல்லாம் இணை வைப்பு, மனிதர்களை இணை வைத்து வாழக்கூடியது. பிறகு அந்த மனிதர்களையே கீழே தள்ளி அவர்கள் மீது மிதித்து முன்னேற வேண்டிய உங்களுடைய காலத்தின் கட்டாயம். கேடுகளில் சிக்கிக்கொண்ட பிறகு கேடுகளில் நீங்கள் மூழ்குவதை தவிர உங்களுக்கு அந்த கேடுகளில் வாழ்க்கை இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் சரி, போட்டி கூடாது. இறைவனுடைய மகத்தான பண்பு உங்களுக்கு இருக்கிறது. இறைவன் எனக்கு அனுமதித்தது இருக்கிறது. பொறுமையை மேற்கொள்ளுங்கள். சராசரி வாழ்க்கையை வாழ்கின்றோமே என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சுகத்தின் ஆதாரத்திற்கு குறைவில்லாமலும் வயிற்றின் ஆதாரத்தில் குறைவில்லாமல் இருக்கும் வரையில் நீங்கள் சுகாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் நிறைய நிரம்ப கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பெரிதாக ஆசை கொண்டு உலக மக்களுடைய அனுபவத்தில் நானும் நுழைந்து அவர்களுக்கு போட்டியாகவும் பொறாமை கொள்ளும் விதத்திலும் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு எங்களுக்குள்ளேயே மனித சமுதாயத்துக்குள்ளேயே பொறாமை போட்டி மட்டுமல்ல பகைமையையும் வளர்த்துக் கொண்டு விரும்பாத தன்மை ஏற்படுத்திக் கொண்டு எப்பொழுது நஷ்டம் ஏற்படும் என்று மற்ற மனிதர்கள் என்னை கண்காணித்து வருகின்றார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வேண்டாம். மனிதர்களுடைய பார்வையிலிருந்து முற்றிலுமாக விலகிய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்றால் பணிவான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். இந்த இயற்கை முழுவதும் உங்களுக்காகத்தான். அதிலிருந்து ஒன்றை படித்து வைத்துக் கொண்டு அதை சேகரித்து வைத்துக் கொண்டு நான் இந்த விதத்தில் மேன்மையானவன் என்று ஊருக்கு காட்டிக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். இயற்கை ஒட்டு மட்டுமே எனக்கு அடிமையானது. அது எனக்காக அதனுடைய தன்மைகளை அறிவிக்க அதன் மீது கடமையாக இருக்கின்றது. அது அதனுடைய ஞானங்களை எனக்கு அறிவிக்கும் பொழுது அறியும் திறனையும் எனக்கு அதிகரிப்பான். எனவே இவற்றின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. விரும்பிய நேரத்தில் மழையை பெறவும், விரும்பிய நேரத்தில் காற்றை பெறவும், விரும்பிய நேரத்தில் என்னுடைய உணவுகளை நான் எனக்காக உற்பத்தி செய்து கொள்வதும், எனக்காக நான் அதிகரித்துக் கொள்வதும், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பாணியில் நான் என்னுடைய முன்னுதாரணமாக வாழ்வதும், பிற மனிதர்களுக்கும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் எந்த விதமான குறையும் இல்லாமல் ஆகுக என்ற மாற்றத்தில் ஆகிவிடக்கூடிய அந்த மகத்தான பண்பை நான் பெற வேண்டும். இந்த பண்புதான் உங்களுக்கு முன்பாக ஒரு மருந்தும் ஒரு மாத்திரையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு டெஸ்டோ உபகரணங்களோ அல்லது உங்களுடைய பரிசோதனை குழந்தைகளில் உங்களுடைய நோய்கள் என்ன என்று கண்டுபிடித்த பிறகு எந்த விதமான மருத்துவமும் இல்லாமல் நீங்கள் சீரழிக்கப்பட்டு இறுதியாக நீங்கள் உங்களுடைய மருத்துவ சிகிச்சையை பொய்ப்பித்து அறுவை சிகிச்சைக்கு போய் அங்கு உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு இன்னும் எவ்வளவுக்கு நீங்கள் அங்ககீனப்படுத்தப்படுவீர்களோ அந்த அளவுக்கு அங்ககீனப்படுத்தப்பட்டதை நீங்கள் மரணிப்பீர்களே. அந்த மரணிக்கும் தருவாயில் இறைவனே என்று கூப்பிடுவீர்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் இறைவன் உங்களை மன்னிப்போனால் இல்லை. ஆனால் இவற்றில் எதுவுமே இல்லாமல் என்ன கஷ்டம்,
சுகமாக வேண்டும் என்று நினைத்த ஒரு மாற்றத்தில் அந்த சுகத்தை கொடுக்கின்றானே, இந்த இறைவனுடைய உதவியை கொண்டு நிகழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இதற்கு கோடிக்கணக்கான டன்கள் பூமி நிறைய தங்கத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் குப்பை தொட்டிக்கு போகும். இந்த ஒரு பாக்கியத்துக்கு முன்னாடி பூமி நிறைய வைரங்களும் வைடூரியங்களும் கொடுத்தாலும் என் கால்களுக்கு கீழே அது என்ற அளவு. இந்த ஒரு பாக்கியத்திற்கு அதையெல்லாம் நான் விரும்பிட மாட்டேன். அப்படிப்பட்ட நிலை கேவலம் வைரம் வைடூரியம் அந்த அளவுக்கு அசிங்கம் பிடித்த மனிதர்கள் வேண்டாம் என்ற அளவுக்கு அவரை பார்ப்பதையும் கூட வெறுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாக்கியங்கள் இருக்கின்றன. நினைத்தால் சுகம் என்ற இந்த பாக்கியத்திற்கு இணையாக பூமிக்கு உங்களுடைய செருப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு வளமும் இதற்கு இணையானதல்ல. வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியம் நீங்கள் விரும்பியது இருக்கிறது, கேட்பது கிடைக்கும் என்ற அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வரும் காலமெல்லாம் இறைவன் உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக்குகின்றான். ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை இழிவாக்கிக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பாவங்கள். எனக்கு இதுதான் வாழ்க்கை, பிறந்ததுலேருந்து எல்கேஜி யூகேஜி, பிறகு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ், லோவர் செகண்டரி, ஹையர் செகண்டரி, பிறகு பிஏ, பிகாம், எம்காம், எம்பிஏ, இதற்குள்ளாக 25 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் 4 நூற்றாண்டுகள் முடிந்து விட்டன. வீணடித்து விட்டீர்கள், அசிங்கமாக்கி விட்டீர்கள், உங்களை நாசமாக்கி விட்டார்கள் இந்த அரசியல்வாதிகள். இனிமே கல்யாணம் பண்ணணும், உடனே எவன்கிட்டயாவது போய் வேலை செய்யணும், காலை கையை பிடிச்சிட்டு கூலியாளாக உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த மனித சமுதாயத்தை பின்பற்றுவீர்களானால் கூலிக்காரர்களாக பிறருக்கு கூலிக்கு மாடிக்கக்கூடிய குப்பை கொட்டக்கூடிய அந்த வேலையை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் அதனை வெறுக்கின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள் உங்களுடைய மனதுக்கு, இப்பொழுது சொல்லுங்கள், நான் மனிதர்களுடைய வழிமுறைகள் அனைத்தையும் வெறுக்கின்றேன். கேவலமான மனித பிழைப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த கேடுகட்டத்தனமான படிப்பையும் நான் வெறுக்கிறேன். என்னுடைய நிர்பந்தம் நான் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகவே படிக்கிறேன். படித்தால் தான் இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகின்றார்கள், அதற்காக படிக்கின்றேன். மற்றபடி மனிதர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் போட்டியாக என்னை நான் ஆக்கிக்கொண்டு அவர்களை மிஞ்சுவதற்காக நான் படிக்கவில்லை. இந்த தொடர்ச்சி போடுற பேப்பர், டிகிரி பேப்பர் கேட்கிறான், நீ படிச்சவன் தானு உன்னை மதிக்கிறதுக்காக, அதுக்காக இந்த தொடர்ச்சி போடுற பேப்பர் இந்த இருக்குது. பிஏ டிகிரி, பிகாம் டிகிரி, எம்காம் டிகிரி, எம்பிபிஎஸ் டிகிரி என்று இருக்கின்றது. இந்த கழுதை திகக்கூடிய இந்த டிகிரி பேப்பரை காமிச்சிட்டா வச்சுட்டா இனிமே என்னுடைய வாழ்க்கை வேறு. கேடு கெட்ட மனிதர்களுடைய அறிவை ஒருபோதும் நம்ப வேண்டாம். மருத்துவ அறிவு பெருசு நினைச்சிருக்கணும் இல்லையா? ஒரு சாதாரண தும்மரை குணப்படுத்த முடியல இல்லையா? இதுல என்ன ஸ்பெஷலிஸ்ட்? எம்டி படிச்சுட்டா ஓரளவுக்கு, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு திருப்பியும் இன்னொரு தடவை எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிட்டு படிச்சா திரும்ப எழுதணும் இல்லையா? அந்த மாதிரி திரும்ப எழுதிட்டா எம்டி. அப்படியுமா ஏமாத்த. அதுக்கப்புறமா எம்பிபிஎஸ் எல்லாத்தையும் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன், கார்டியாக் ஸ்பெஷலைசேஷன், ஹார்ட் மட்டும் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியும் போது ஹார்ட் டாக்டர், எதுவுமே தெரியாது, இது ஒன்று மட்டும் தான் தெரியும் சொல்லும் போது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். ஏன்னா உங்களுக்கு கண்ணு பார்க்குற டாக்டர் வந்து மற்ற எதுவுமே தெரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரோ அவ்வளோக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அறிவின் திறன் இல்லாமலாகி நாம் மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக கேவலமான ஒரு நிலை நாம் ஆளாகிவிட்டோம். இது பாவங்களாக நீங்கள் உணர வேண்டும். இதை விட பிறகு பாவம் என்ன இருக்குது? மகா கெட்ட அறிவை இதுதான் வாழ்க்கையுடைய உயர்ந்த அறிவாக நினைச்சுக்கிட்டு உங்களுடைய பொருளாதாரத்தில் சேவிச்சுட்டீங்க. அந்த படிப்பு வேணும்னு நினைக்கிறீங்களே, இப்படிப்பட்ட படிப்பு நமக்கு கிடைக்குமா? இல்லைன்னு இறைவன் ஆக்குனதுக்கு அப்புறமா நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட படிப்புக்கு வழி இல்லையே நீங்க நினைக்கிறீங்களே, இறைவன் கொடுத்த அந்த பாக்கியத்தை உங்களுடைய கேட்டுக்கு ஆளாக்கி கொண்டீர்களே, மன வருத்தத்தோடு வாழ்கின்றீர்களே, இது நம்முடைய பாவங்களாம். மனிதர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஒரு விஷயம் எனக்கு வேண்டும் என்று விரும்பி அது இல்லை என்று இறைவன் உங்களுக்கு ஆக்கும் பொழுது, ஏனென்றால் இந்த வழி கேடானது, இதை விட நல்ல வழியை நான் காட்டுகின்றேன், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவன் தான் உங்களுக்கு அது இல்லை என்று ஆக்கினான். எனவே நீங்கள் உங்களுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இதைவிட மேலானதை நிச்சயமாக இறைவன் எனக்காக வாக்களிக்கின்றான். எனவே மனிதனுடைய வழிமுறைகளை விட்டு என்னை அவன் பாதுகாத்தான். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நாளைய வாழ்க்கை, இன்று யாரெல்லாம் நீங்கள் விரும்பிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லை என்று ஆகி அவர்களுக்கு
கிடைத்துவிட்டதோ அவர்களை மிஞ்சக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவர்களுக்கு உன்னதமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, அவர்களெல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உங்களை பார்த்து மிகைக்கக்கூடிய மலைத்து இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை. ஏன் அப்படி பொறாமை கொள்ள முடியாது? நமக்கெல்லாம் கிடைக்குமா என்று இழிவாக உங்களை பார்ப்பார்கள், தங்களை ஆக்கிக் கொண்டவர்களை பார்ப்பார்கள் தவிர போட்டி இவருக்கு எதிராக என்ற அந்த ஒரு எண்ணம் தலைவிட தூக்க முடியாதார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உங்களை விட கீழ் இறக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மகத்தான பாக்கியத்தை நீங்கள் என்றும் நீங்கள் கைவிட்டுவிட வேண்டாம். இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் கவனியுங்கள். அத்தியாயம் 16 94வது வசனம். அத்தியாயம் 16 94வது வசனம். நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையில் துரோகங்களுக்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் துரோகங்களாக, எது உங்களுக்கு முடியாதோ அதனை வாக்குறுதிகளாக அள்ளி கொடுப்பீர்கள், தாராளமாக அள்ளி கொடுப்பீர்கள். இன்னைக்கு காரியம் நிறைவேறினா போதும். உங்களுடைய சாதுரியம் எல்லாம் உங்களுடைய பேச்சு தான். பேச்சு திறன், வாய் இருந்தா புடைச்சிப்பான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு எவ்வளவு பொய் பேசானோ, சளைக்காம அடுக்கடுக்கா பொய் பேசுவானோ, எதை பத்தியும் கவலை பொய் பேசுவானோ அவன் புடைச்சிப்பான் சொல்லுவான். இவர்களுடைய சர்டிபிகேட் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. வாய் இல்லாததை பார்த்து அவன் வாயில்லா போச்சு, இவன் புடைக்க மாட்டான், வாழ்றதுக்கு இவனுக்கு வழி இல்லை. இவர்கள் மீதுதான் இறைவனுடைய மிக பெரும் கருணை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் சத்தியங்களை உங்களுக்கிடையில் துரோகங்களுக்கு ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வாறாயின் பொய் பேசுவதன் காரணமாகவும் வீணான சத்தியங்களை நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதன் காரணமாகவும் அவர்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கப் போகின்றோம் என்று தெளிவாக தெரிந்து கொண்டே அந்த விஷயத்தை நீங்கள் செய்வதன் காரணமாகவும் ஒரு ஷைத்தானை உங்களுக்கு நண்பனாக ஆக்கிவிடுகின்றான். இனி எல்லா துரோகமான வழிகளும் உங்களுக்கு நல்லதாக தெரியும். எந்த ஒரு நல்வழியையும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். எப்பேற்பட்ட கை சேதம்! வம்சம் வம்சமாக நீங்கள் சீரழியக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு இன்று நீங்கள் தயாராகின்றீர்கள். நீங்கள் பொய் கூறுவீர்களானால், பொய்யை உங்களுடைய சத்தியங்களுக்கு நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களானால், அந்த சத்தியங்களை உங்களுடைய தீமையான வாழ்க்கைக்கு ஒரு ஆதாயமாக ஆக்கிக் கொள்வீர்களானால் நிலை பெற்ற பாதம் சருகிவிடும். வாழ்க்கையில் நம்பிக்கை தான் உங்களுக்கு நிலை பெறக்கூடிய பாதமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை உங்களை விட்டு நீக்கும். எந்த ஒன்றின் மீதும் நம்பிக்கை கொள்ள வழியில்லாத நிலையில் நீங்கள் ஆக்கப்படும் பொழுது உங்களுடைய நிலை என்ன என்பதை பாருங்கள். நாளைய வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்பட்டுவிடும். நாளைய வாழ்க்கையை எதிர்நோக்கக்கூடிய திறன் இல்லாமல் ஆகி பயம் உங்களை கவிக்கொள்ளும், தூக்கம் இல்லாமல் ஆகிவிட்டு மனதில் சோகம் கவிக்கொள்ளும், டிப்ரெஷன், பிறகு பைத்தியம் என்ற நிலைக்கு கூட நீங்கள் ஆக்கப்பட்டு விடுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் எந்த தீமைக்கும் நான் ஆளாகாமல் இருப்பதற்கு இன்று முதலாக பிற மனிதர்களோடு ஒப்பிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் விரும்ப வேண்டாம். அவரை போன்று இவரை போன்று என்று விரும்ப வேண்டாம். அவ்வளவும் தப்பானது. இன்று வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக அமைதியாக மேற்கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கைக்கு இறைவனை விரும்புங்கள். இதுவரையில் மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து இது போன்று அது போன்று அப்படி இப்படி என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அந்த மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவும் கேடுதான். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய தொழுகையை வீணாக்கினீர்கள். இந்த குரானை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதன்படி பயன்படுத்த தவறிவிட்டீர்கள். உங்களுக்கு வழிகாட்டியாக கொடுத்திருக்கின்றேன் என்று கூற அந்த வழிகாட்டியை நீங்கள் நிராகரித்துவிட்டு சடங்குக்காக மனப்பாடம் பண்ணி உங்களையே நீங்கள் ஒப்பித்துக் கொண்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடுகையாக ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இந்த ஒளி விளக்கை உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதையாக அமைத்துக் கொள்ள வேண்டுமா? இதன் அளவில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமா? இது தொழுகையா இல்லையா? இரண்டு விதங்களில் தொழுகலாம். மனப்பாடம் பண்ணி ஒப்பு வைத்துக் கொண்டு தொழுகலாம். இன்னொரு வகை, இதனுடைய உண்மைகளை புரிந்து உணர்ந்து ஆய்ந்தறிந்து இதனுடைய நன்மைகள் எனக்கு வேண்டும் என்று விரும்பி இதன் அளவில் முயற்சிக்கலாம் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. எதற்கு இறைவன் உங்கள் மீது திருப்தி அடைவான்? எந்த வாழ்க்கை மீது திருப்தி அடைவான்? உங்களுடைய மனதை கேளுங்கள். குரான் என்பது தொழுகைக்கு. தொழுகை என்றால் என்ன? இறைவனுடைய கட்டளைகளுக்கு அடிப்படை. தொழுகை அல்லது கும்பிடுதல் அல்லது இறை வணக்கம் இவையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வரும் பெயர்கள். இறைவனுக்கு வணங்குகின்றேன் என்றால் என்ன? அவனுடைய கட்டளைகளுக்கு நான் தலை வணங்குகின்றேன், அவ்வளவுதானே. இது வரைக்கும் கட்டளைகள் அனைத்தும் எப்படி வரும்? மனப்பாடம் செய்துவிட்டு ஒப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை படிக்க வேண்டும்,
உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்று எடுத்துக்கொண்ட பொழுது இதனை வழிகாட்டியாக ஆக்கிக்கொண்டு அந்த வாழ்க்கையை நீங்கள் பயணிக்க வேண்டுமா? வாழ்க்கையில் இந்த குர்ஆனை, இந்த வழிகாட்டியை நீங்கள் உங்களுக்கு உதவியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அது மனப்பாடம் பண்ணி ஒப்பித்துக் கொண்டிருக்க போகிறீர்களா? இதில் எது சிறந்தது என்பதை நீங்கள் தனித்தனியே முறையை சிந்தித்து உணர்ந்து செயல்பட வேண்டும். இல்லை, எனக்கு வழிமுறையாக எதை போதித்தார்களோ அதையே நான் இன்றும் என்றும் நானும் சரி என் குடும்பத்துக்கும் சரி இப்படித்தான் வாழ்வேன், தாராளமாக வாடுங்கள். அல்லது இல்லை, நிச்சயமாக இதுவரையில் நான் என் மூதாதையர்களால் வழியெடுக்கப்பட்டேன், இன்றுள்ள பெரும்பான்மையான சமுதாயம் இப்படித்தான் தொழுகை வேண்டும் என்று சொல்லியதன் காரணமாகவும் நான் என்னை வழிகெடுத்துக் கொண்டேன், இறைவன் கூறியதை நிராகரித்தேன், அதனுடைய கேடு நான் சம்பாதிக்கக்கூடிய பாவங்கள். இந்த குர்ஆனை எப்படி நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டுமோ, வழிகாட்டியாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டுமோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு இதனை வழிகாட்டியாக ஆக்கிக்கொண்டு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பாதங்கள் சறுக்கிவிடும். வீணாக மனப்பாடம் பண்ணி ஒப்புவிப்பதற்காக இது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை விடுவதற்காக, அந்த வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து சிந்தித்து இறைவனிடம் நீங்கள் வேண்டுவதற்காக வேண்டி, என் இறைவனே, இந்த உண்மை எனக்கு புரிகின்றது, ஆனால் இந்த உண்மையை நான் என்னுடைய சமுதாயத்தில் பார்க்க முடியவில்லை, இவ்விதமாக நான் பார்க்க முடியாத ஒன்றை நீ எனக்கு ஆகமாக்கி வை, நம்பிக்கை உறுதிப்படுத்தி வை, இதனுடைய அத்தாட்சிகளை எனக்கு காண்பிப்பாயாக, இந்த அத்தாட்சிகளின் மீது என்னை உறுதிப்படுத்தி வை, என் பாதங்களை நீ நிலைப்படுத்தி வை. கேளுங்க, மனசார கேளுங்க. இது என்னுடைய தொழுகை. ஒரு காலம் நான் பள்ளிவாசல்களுக்கு செல்ல மாட்டேன், அந்த காலம் முடிந்துவிட்டது. 40 ஆண்டுகள் பள்ளிவாசல்களில் நான் தொழுது எனக்கு எந்த நன்மையும் இல்லை. எப்பொழுது இதை வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தேனோ, இந்த குர்ஆனில் எனக்காக ஒரு சத்திய பாதை, நன்மைகள் அனைத்தும் இருக்கின்றது, என்னுடைய தீமைகள் என்ன என்ன என்பதை இது விவரிக்கின்றது. இந்த ஒரு வழியை நான் மேற்கொள்வதன் காரணமாக என் இறைவனை திருப்திப்படுத்துகின்றேன். அதனுடைய பலன் நிச்சயமாக நான் கிடைக்கப்பெறாதவனாகவும் இல்லை. உலகத்தில் யாருக்குமே இல்லாத அந்த மகத்தான ஒரு பலன் அனுபவித்ததன் காரணமாக இந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மைகளுக்காக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள், என் பக்கம் திரும்புங்கள் என்று கூறவில்லை. உண்மையை சத்தியமாக அதை நான் அனுபவித்திருக்கும் நிலையில் அந்த உண்மையை உங்களுக்கும் கூறுகின்றேன். மனிதர்களை பின்பற்றாதீர்கள். இருக்கும் வாழ்க்கையிலிருந்து உங்களை உயர்த்திக் கொள்வதற்காக போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம். இந்த போட்டியையும் பொறாமையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை இறைவழியாக தானே மாறும். இப்பொழுதே அது இறைவழியாக மாறிவிட்டது. பிறரை பார்த்து இயங்கக்கூடிய நிலை வரும்பொழுது ஷைத்தானை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் இறைவனே என்று கேளுங்கள். நீங்கள் ஷைத்தானுடைய கூட்டாளியாக அந்த நேரத்தில் ஆகிவிட்டீர்கள். யார் இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஷைத்தானுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. யார் அவனை தன்னுடைய கூட்டாளியாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் மீதுதான் அவனுடைய அதிகாரம் அனைத்தும். இறைவனை மட்டும் திருப்பக்கூடிய அனைத்து பாதைகளின் மீதும் அவன் உங்களை அமைத்து விடுவான். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக வேறு ஒரு அழகான அந்தஸ்துக்கு திரும்புகின்றது, உயர்வடைகிறது. எனவே அந்த வாழ்க்கையை இன்று நாம் அனுபவிப்பதற்காக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்று முதலாக அந்த அனுபவம் என்னுடைய மனதின் சுகமாக இருக்கும். நிம்மதியும் அமைதியும் குடிக்கொண்டிருக்கும். கவலை நீங்கி நிம்மதி, பயம் நீங்கி அமைதி, இந்த இரண்டையும் கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இறைவன் எனக்கு முன்னறிவிப்பாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நாளைய வாழ்க்கையை நீங்கள் விரும்பியது இருக்கிறது. இப்பொழுது அதனுடைய பலன்களை அனுபவியுங்கள். அமைதியும் நிம்மதியும் அடையும். கவலை இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஷைத்தானோடு இருக்கின்றீர்கள். அமைதி இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் இருக்கின்றீர்கள். எது வேண்டும்? கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு முன்பாக வர தொடங்கிவிட்டன என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும். அச்சம் கொள்ள வேண்டும். என் இறைவனை போட்டி பொறாமையில் நான் சிக்கிக்கொண்டேன், ஆகவே கவலை, பயம். எந்த ஒரு தருணத்திலும் ஒரு போட்டி பொறாமை இருக்கும் பொழுது எனக்கு கைகால் சரியா இல்லை, வலிக்குது, வேலை செய்ய முடியல, அடுத்தவனை பார்த்து அவன் கைகாலாம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கும். எனக்கு வேண்டும் மற்றவர்களுடைய ஒரு நல்ல நிலையை பார்த்து அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது சொல்லக்கூடாது. எப்ப சொன்னீங்களோ இன்னும் நிலைமை மோசமாகும். அடுத்தவர்களோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. உங்களோடு உங்களுடைய தீமைகளையும் நன்மைகளையும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். நீங்கள் உயர்ந்து வாருங்கள்.
எந்த ஒரு தேவைக்கும் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டாம். தெளிவாக விளங்குங்கள். மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களோடு நீங்கள் ஒன்றாக இணைந்து வாடுங்கள். அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். போட்டி என்ற ஒன்று ஏற்பட்டுவிட வேண்டாம். அவர்கள் நன்றாக இருக்கின்றார்களே என்று ஏங்குவது என்ன தெரியுமா? அவர்களையும் என்னை போன்று ஆகிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். நல்ல எண்ணமா இது? பொருந்தக்கூடிய எண்ணம் தானே இது இறைவனுக்கு? பிறகு உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு நீங்க வேண்ட நினைக்கிறீர்கள். அதே போன்றே ஏழ்மையும் வறுமையும். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, வேண்டாம். உங்களுக்கு நல்லது வேண்டும். விரும்புங்கள், நம்புங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அவர்களை போன்று நானும் நிச்சயமாக இதுவும் தரித்திரம் இருக்கின்றது. என் இறைவனை என் நிலைமையை உயர்த்துவாயாக. நிச்சயமாக மேன்மை இருக்கின்றது. நம்முடைய நன்மைகள் நமக்கு எந்த விதமான நல்ல எண்ணங்கள் கூட பிரார்த்தனையாக அமைந்தாலும் பலன் தருவதில்லை. காரணம், அவர்களை போன்று இருக்கின்றீர்கள், மனிதர்களை பின்பற்றுகின்றீர்கள். என்னுடைய நிலையை உயர்த்து என்று நீங்கள் எந்த விதமான ஒரு ஒப்பீடும் இல்லாமல் பிறரை பார்த்து அதை போன்றது என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளாமல் என் நிலை உயர வேண்டும் என்று நீங்கள் தனித்து விரும்புகின்றீர்களோ அன்று உங்களுடைய நிலை உயர்கிறது. பிரார்த்தனை ஏன் பலனளிப்பதில்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இறைவனிடம் கேட்கின்றீர்கள், மனிதர்களை பின்பற்றுகின்றீர்கள். இறைவனிடம் கேளுங்கள், இறைவனையை பின்பற்றுங்கள். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவு. அப்படி என்றால் பிற மனிதர்கள் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்குரிய இறைவன் கொடுத்தது, அதை நான் கொடுப்பதற்கில்லை. எனக்காக கொடுத்தது என் இதயத்தில் இருக்கிறது. நல்ல வாழ்க்கை வேண்டும், அதை நம்புகின்றேன். அவ்வளவுதான். என் இறைவன் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக்கி தர போதுமையானவன். என்ன அர்த்தம்? இறைவன் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு முழுமையாக்கி தர போதுமானவன். நான் எதற்காக படைக்கப்பட்டேனோ படைக்கப்பட்ட காலம் முடிய எனக்கு எந்த தீமைகளும் என்னை தீண்டாமல் என்று பாதுகாத்துக் கொள்ள என் இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன். நிலை பெற்ற பாதம் சருகி விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிற மனிதர்களை பார்த்து அதை போன்றது என்று கேட்கும் பொழுது இறைவனிடம் உங்களுக்கு எந்த பிரார்த்தனையும் இல்லை. உங்களுடைய இருதயத்தில் ஆயிரம் விருப்பங்கள் இருக்கின்றன. சொந்தமாக பின்பற்றுங்கள். உயர்வான நிலை அடையுங்கள். உங்களுக்கு அது இருக்கிறது. இன்று வெக்கையாக இருக்கின்றது, எனக்கு மழை வேண்டும் இறைவனை, ஞானங்களை கொடு என்று கேளுங்கள். மழையை கொண்டு வரக்கூடிய அந்த ஞானங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. உலகத்தில் நீங்கள் தலை சிறந்த மனிதனாக விளங்குவீர்கள். எந்த ஒன்றும் உங்களுக்காகத்தான். ஒவ்வொன்றும் தன்னுடைய ஞானங்களை கொண்டு உங்களுக்கு அறிவிப்பதற்காக காத்திருக்கிறது. இறைவனுடைய அனுமதி வேண்டும் என்றால் நீங்கள் விரும்புங்கள். விரும்புவதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். வானங்களின் மீது உயருங்கள். ஏன் பூமியையே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இவனை போல அவனை போல அவனை போல சொல்லி எவ்வளவுதான் பூமியை மேய முடியும்? பூமியில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும் வானங்களிலிருந்து விழுந்தவைதான். ஒவ்வொரு வளமும் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கக்கூடிய அந்த ஒரு துளி தண்ணீரில் இருந்து உருவாகும், மழை துளிகளிலிருந்து உருவாவதுதான். பூமி உயிர்ப்பிக்கப்படுவதே அந்த மழை துளியின் காரணமாக. அவ்வளவு பாக்கியங்கள் பொக்கிஷங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது ஒரு துளி தண்ணீர். பாக்கியங்களை கேளுங்கள். ஒரு சின்ன ஒரு மழை துளி விழுந்ததுன்னு சொன்னா பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு குதூகலமா இருக்குது. ஆனா நீங்க அவங்க அடிச்சு உள்ள போய் நாளைக்கு ஜுரம் வந்துடும். ஷவர்ல குளிச்சா ஜுரம் வராது. மழை தண்ணி அவ்வளவு பாக்கியம் இருக்கிறது, குளிச்சா ஜுரம் வந்துடும். தலையில தண்ணியை வாங்கி ஊற்றிட்டா ஜுரம் வராது. எது நல்லதோ அது கெட்டதாகும், எது கெட்டதோ அது நல்லதாகவும் குழந்தைகளுக்கு நீங்கள் போதிக்கின்றீர்கள். நீங்கள் அறிய வேண்டும், ஒவ்வொரு நன்மையும் இயற்கையிலிருந்து நீங்கள் கிடைக்கும் பொழுது அது தீமைகள் இல்லை. எந்த ஒரு தீமையும் இயற்கையிலிருந்து நீங்கள் பெறப்படுகிறானால் நீங்கள் அதை குணப்படுத்துபவர்கள் இல்லை. இயற்கைக்கு பணிந்து வாழுங்கள். இயற்கை உங்கள் மீது தன்னுடைய பாக்கியங்களை கொண்டு நீங்கள் இந்த பூமியில் வாழ்கின்றீர்கள். இந்த பூமி உயிர்ப்பிக்கப்படுகின்றது அந்த மழை நீரால். அந்த பூமியில் வாழக்கூடிய நீங்கள் அதன் விளைச்சல்களை கொண்டு வாழ்கின்றீர்கள். உங்கள் தலைமீது விழுந்தால் மட்டும் நீங்கள் செத்து போடுவீங்க. ஜுரம் வந்துடும், தண்ணி வந்துடும், குளிர் வந்துடும். இதை இங்கிலீஷ் மருத்துவம் கற்றுக் கொடுத்தது. தலையில் தொப்பி போட்டுக்கோங்க, ரெயின் கோட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நரக நெருப்பை கொடுக்கக்கூடிய அந்த கோடைக்கால கத்திரி வயிறை போதுமான. இன்னும் சுடுதண்ணீரிலும் குளிப்பீர்கள். கொதிக்க கொதிக்க முடிவுற காய்ந்த அந்த சூடான தண்ணியையும் கொடுப்பீர்கள். இன்னும் நெருப்பு உள்ளிருந்தும் பொங்கும். அது உங்களுக்கு ஜலமாக இருக்கும். அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கின்றது. குளிர்ச்சி வேண்டாம், அது எனக்கு பாதகம். கடுமையான வெப்பம் ரொம்ப நல்லது. ஷைத்தானுடைய போதனை எது உங்களுக்கு நல்லது? நீரா உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் புது உணர்வையும் கொடுப்பது, அல்லது இந்த வெட்ட வேகாத வெயிலா வெட்ட வெளியில புறப்படும் எது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது? எப்படி நீங்க மழையை பார்த்து ஒதுங்குவீங்க?
இன்னைக்கு இப்ப மழை வந்தாலும் நான் தூக்கி போட்டு வெளியில போயிடுவேன். எனக்கு அதுதான் முக்கியம். உங்களுக்கு முன்னுதாரணமாக இதை இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மழை வந்து சொன்னா முடிச்சுட்டு அங்க வாங்க, எல்லாம் மழையை நினைங்க. அந்த பாக்கியங்களை பெறுங்க. செத்துப்போன உணர்வுகளுக்கு உயிர் வரட்டும். உணர்ச்சிகளிலேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த உணர்ச்சிகள் அடங்குவதற்காகத்தான் உணர்வுகள் வானங்களில் இருந்து. 8:11 அத்தியாயம் 8:11. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்றால் இது இருக்கக்கூடிய நன்மைகளை சிந்தித்து பாருங்கள். இது வீணுக்காக கொடுக்கப்படவில்லை. இதை சோதித்து விடுங்கள், நன்மையா தீமையா என்று. பிறகு ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் யார் என்பதை. வீணாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காதீர்கள். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பித்துக் கொண்டிருக்கலானால் இதனுடைய பாக்கியங்களை இழந்து விடுவீர்கள். 8வது அத்தியாயம் 11வது வசனம். நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறியதொரு நித்திரையை உங்கள் பொதிந்து கொள்ளுமாறு செய்தான். நீங்கள் அமைதி அடையும் பொருட்டு சிறிய ஒரு நித்திரை விடுத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு பிறரை பற்றிய கோபதாபங்களும் ஏச்சு பேச்சுக்களும் இன்னும் குற்றங்குறைகளும் நிரம்பிவிட்டன. அந்த அமைதி வேண்டுமென்றால் நித்திரையை இறைவன் கொண்டு வருகின்றான், நீங்கள் கொண்டு வரவில்லை. பெருமை படித்தவர்கள் பங்க்சுவாலிட்டி என்பதற்காக டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு நான் எந்திரிப்பேன், எத்தனை மணிக்கு நான் சாப்பிடுவேன், இப்போ வேலைக்கு போவேன், இப்போ வருவேன், எத்தனை மணிக்கு ராத்திரியே படுத்துருவேன். படுத்துருவீங்க. தூக்கத்தை யார் கொண்டு வருவது? எத்தனை மணிக்கு? அது 9 மணிக்கு நான் படுக்க போயிடுவேன். தூக்கம் எத்தனை மணிக்கு வரும்? அப்போ அது வரைக்கும் பங்க்சுவாலிட்டி என்னாச்சு? மகா மோசமான வீண் பிரமையில் வாழக்கூடிய பங்க்சுவாலிட்டி பேசக்கூடிய இந்த கெட்ட மனிதர்களை விட்டும் துஷ்டர்களை விட்டும் நாம் விலகுகின்றோம். அந்த பெருமையிலிருந்து நாம் விலகுகின்றோம். சிறியதொரு நித்திரை உங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. அந்த நித்திரை இப்ப கேட்டுட்டு இருக்கும் போது 10 பேர் தூங்கிருக்கலாம், எந்திரிச்சிருக்கலாம். அந்த சிறிய நித்திரை தான் உங்களுக்கு அமைதி. மனசுக்கு அமைதி ஏற்படும் போது ஒரு சிறு தூக்கம், பிறகு விழிப்பு. அந்த தூக்கமும் விழிப்பும் ஒரு நாள் கூடவும் தூங்கினால் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். அந்த நேரத்து தூங்கி கண்ணை அசந்துட்டு எந்திரிக்கிற அந்த ஒரு தூக்கம் இருக்குது. இந்த வாழ்க்கையை உண்மைப்படுத்துகிறது. சிறியதொரு நித்திரை போதுமா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கணும், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கி ஆகணும். இவர் கணக்கு போட்டு சொல்றாரு. அந்த தூக்கமா? சொற்பமான தூக்கம் போதுமானது. தூக்கம் உங்களுடைய அயற்சியை நீக்குவதற்காகவும் அசதியை நீக்குவதற்காகவும். அந்த அசதி நீக்கப்பட்டு விட்டால் பிறகு விழிப்பு தான். எனவே காலையில் ஒரு 10 மணிக்கு படுக்கிறோம், 10 மணிக்கு படுத்துட்டு 2 மணிக்கு முடிப்பு வந்துடுது, தெளிவான முடிப்பு வந்துடுது, அசதியா நீங்கிருச்சு. இன்னும் 4 மணி நேரம் பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு போச்சுக்கிட்டு தூங்காதீங்க. இறைவன் உங்களுக்கு போதும் என்று கூறிவிட்ட பிறகு வாருங்கள். சிறியதொரு நித்திரை போதுமானது. பிறகு அவனுடைய வழிகாட்டு பக்கம் வாருங்கள். அந்த அழகான நிலையில் உங்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது, அழைத்தாலும் வரமாட்டார்கள். என்றால் அந்த அகால வேலை. இப்பொழுது இறைவன் விழிப்பை கொடுத்திருக்கின்றான். சுகமான தூக்கம் முடிந்து விட்டது. எந்த அயற்சியோ எந்த எனக்கு ஒரு அசதியோ இல்லை. ஒரு சோர்வு தீண்டாத நிலையில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கின்றேன். வாருங்கள். இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், நன்றாக கவனியுங்கள், உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும். உள்ளத்தின் தூய்மையா, வெளிப்புற தூய்மையா? இரண்டும் தான். 2 தூய்மையும் அவசியம். மனிதர்களை நம்பி வாழ்க்கை வாழ்வது உள்ளத்தின் கேடு. இறைவனுடைய உண்மையான உணர்வுகளை கொண்டு வாழ்வது நமக்கு நன்மை. உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், ஷைத்தானின் தீய எண்ணங்களை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும், மனதின் தூய்மைக்காகவும், எல்லா கெட்ட எண்ணங்களையும் கெட்ட வழிகளையும் விட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மோசமான பாதைகளை விட்டு உங்களை பாதுகாப்பதற்காகவும், உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி சத்தியத்தின் மீது உறுதிப்படுத்தி உங்களுடைய பாதங்களை நிலைவர செய்வதற்காகவும் அவனே வானத்திலிருந்து பாக்கியமிக்க மழை நீரை உங்கள் மீது இறக்கினான். மழை நீருடைய ஒரு உண்மையை இறைவன் கூறுகின்றான். இது நன்மையின் மீது உங்களுடைய இருதயங்களை பலப்படுத்தி உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துகின்றது. ஷைத்தானின் தீமையான எண்ணங்களை விட்டு நீக்கி, உங்களுடைய மனச்சைகளில் இருந்து உங்களை விலக்கி, கெட்ட எண்ணங்களை விட்டு உங்களை நீக்கி, உள்ளம் புறமும் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த மகத்தான பாக்கியமிக்க மழை நீரை வானத்திலிருந்து பொழிய செய்ய சளி பிடிச்சிக்கும், உள்ள வந்துடும். ஜுரம் வந்துடும், உள்ள வந்துடும். தண்ணியே காட்டக்கூடாது, நெருப்புல வாட்ட வேண்டியது. இது உங்களுக்கு நன்மை. எந்த ஒரு மழை பெய்தாலும் சரி, சிறு தூறல் விழுந்தாலும் சரி, அந்த மழையில் குளிக்க வேண்டியது உங்கள் மீது கடமையாகிறது. ஏனென்றால் என்னுடைய வாக்கியம். மழை நீரை கண்டு ஒதுங்காதீர்கள். என் இறைவனே, இந்த பாக்கியத்தை என்னுடைய இருதயங்களுக்கு தூய்மையாக்கி கொடு என்று கேளுங்கள்.
என்னுடைய மனதிற்கு சுத்தத்தை கொடு என்று கேளுங்கள், உறுதியை கொடு என்று கேளுங்கள், இருதயத்தை பலப்படுத்தி கேளுங்கள். நன்மையின் மீது, உறுதியான வாழ்க்கையின் மீது நீங்கள் அமைய வேண்டிய வானத்திலிருந்து மழை பொழியும். நீங்கள் அந்த மழையில் நனைய வேண்டியதும், உங்களை குளிர்விக்க வேண்டியதும், உங்களுடைய உணர்வுகளுக்கு புது உயிர் அளிக்க வேண்டியதும் உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க போறீங்களா, அல்லது அழகான அந்த உணர்வுகளில் நீங்கள் மழையில் குளிக்கப் போகிறீங்களா? என்ன செய்ய போறீங்க? மனப்பாடம் பண்ணி ஒப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தொடுகை நமக்கு வேண்டாம். தொடுகை என்பது இதனை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிறது. வாழ்க்கைக்கு வழிகாட்டை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இதனில் ஆக்கிக் கொள்ளுங்கள். இதை முறைப்படி உங்களுடைய நன்மைகளுக்காக உபயோகப்படுத்துங்கள். அந்த உண்மையின் மீது நீங்கள் வாழ்ந்து வர வேண்டும். இது நாளைய முதலாக அல்லது இன்று முதலாக மழை பெய்யுமானால் அந்த மழையை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கேடுகளும் நிகழக்கூடாது என்றால் உண்மையின் பாதையின் மீது தெளிவாக நிலைத்திருங்கள். நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கு இடையில் துரோகங்கள் காக்கிக் கொள்ளாதீர்கள். 16:94 ஒரு வாக்கு கூறுவீர்களானால் உண்மையை கொண்டும் நன்மையை கொண்டும் பேசுங்கள். பொய் பேச வேண்டாம். விளையாட்டுக்கு கூட நான் சொன்னேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய பொய்யும் பேச வேண்டாம். ஒரு ஜோக்குக்காக சொன்னேன், அந்த ஒரு அற்ப சுகத்துக்காகவும் பொய் பேச வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் ஷைத்தான் பொய்களை கொண்டு வந்து மிக பெரும் விஷயங்களில் உங்களை வீழ்த்திடுவான். எனவே ஷைத்தானுடைய இந்த மனச்செயலுக்கு கடுமையாக வேண்டாம். சும்மா சொன்னேன், ஜோக்குக்காக சொன்னேன், ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன், வேண்டாம். ஏன் சும்மா சொல்லணும்? காரணத்தோட சொன்ன என்ன? காரணம் கிடையாது. வீண் விளையாட்டுக்கு இங்கிடமில்லை. சிறிதோ பெரிதோ, நன்மையோ அல்லது தீமையோ கலக்காமல் இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினாலும் சரி, பொய்யில் தீமை மட்டும்தான் இருக்கிறது. உங்களுடைய பாவங்களை நீங்கள் எப்படி சம்பாதிப்பீர்கள் என்பதை நீங்கள் விளங்காதவர்களாக ஆகிவிட்டீர்கள். அறியும் திறன் குறைந்துவிட்டது. அழிவின் திறன் அதிகமாகிவிட்டது. ஷைத்தானோட கூட்டு அதிகமாகிவிட்டது. நன்மைகளின் மீது உங்களுடைய எண்ணங்கள் விலகிவிட்டன. உறுதியான வாழ்க்கையை நீங்கள் வாடுங்கள். நன்மையை விரும்புங்கள். அந்த நன்மையை உங்களுக்கு இறைவன் தவிர வேறு எவனும் கொடுக்க மாட்டான். ஆகவே மனிதர்களை நம்பி சோரம் போனது போதும். இனியும் வீணாய் போகாதீர்கள். இதுவரையில் நாம் வீணடித்து வந்த தொடுகையை போன்று இனியும் நாம் தொடுகையை வீணடிக்க கூடாது. உறுதியாக நீங்கள் இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள். வழிகாட்டலை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்திராத விதங்களில் உங்களுடைய நன்மைகள் இருக்கின்றன. நீங்கள் எண்ணியும் பார்க்காத நன்மைகள், உங்களுடைய பாவங்கள் என்ன என்று கேட்டீர்கள். அந்த பாவங்களுக்கான விடைகள் இங்கு இருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் பாவங்கள் தான் சம்பாதிக்கின்றோம். ஆனால் நாம் அறியக்கூடிய திறன் பெற்றவர்களாக இல்லை. இந்த அறியும் திறன் பெற்ற நிலையில் நான் அந்த பாவங்களிலிருந்து விலகுவேனே. ஆனால் இன்று என்னுடைய வாழ்க்கை மறந்து விட்டது. அதனுடைய அறிகுறி சோகம் நீங்கிவிட்டது, பயம் நீங்கிவிட்டது, கவலை நீங்கிவிட்டது. என் இறைவன் தூய்மையான, அவனுடைய வாக்கு நிறைவேறிவிட்டது. நான் பொய்யான வாக்குகள் கொடுப்பேன். இறைவன் தன்னுடைய வாக்கை பூர்ணமாக நிறைவேற்றுப்பவன். இறைவன் அவனுடைய வாக்குகளில் தூய்மையாளன், அழகானவன், பொய் பேச மாட்டான். தன்னுடைய வாக்குகளை கொடுத்துவிட்டால் நிறைவேற்றித்தர பூர்ண சக்தி படைத்தவன், அனைத்து மீது ஆற்றல் மிக்கவன். உங்களுடைய இருதயங்களில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும் நேரமெல்லாம் இறைவனை புகழ்ந்து வாருங்கள். ஏதோ ஒரு நன்மை இங்கு குடிகொண்டு விட்டது. அதனுடைய அறிவிப்பு தான் அமைதியும் நிம்மதியும். என் இறைவனே, இந்த நிம்மதியும் அமைதியும் தவறாமல் பாதுகாத்துக் கொள்வாயாக. நீ எனக்காக வாக்களித்த இந்த நன்மை, அதன் மீது நான் அமைய பெறுகின்றேன். நம்பிக்கை கொண்டேன். லேசாக்கித்தார். நான் பாதையை மாறிவிடாமல் என்னை பாதுகாத்துக்கொள். இது உள்ளட்சமாகும், பயபக்தியாகும். எங்கே தவறிடுமோ என்று பயம் கொள்வது. எந்த நிலையிலும் என்னுடைய இந்த நன்மை, அமைதியும் நிம்மதியும் புரிகொண்டிருக்கிற இந்த இருதயத்தில் ஏதேனும் ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் இது இல்லாமல் ஆகிவிடுமோ? பயம் வரும் பொழுது அதுவும் எனக்காக காத்திருக்கின்றது. அமைதி வரும் பொழுது அதுக்கான அழகான வாழ்க்கையை காத்திருக்கின்றது. என் இறைவனே, நீ என்னை பாதுகாத்துக்கொள். இது உள்ளட்சமாகும். நன்மைகள் தவறிவிடுமோ என்ற உள்ளட்சம். எனவே உள்ளட்சமுடையோர் இறைவன் நேசிக்கின்றான். அவர்களுடைய நன்மைகளை அவன் தவறிவிடுவதில்லை. உள்ளட்சம் அவசியம். ஏன்? நான் தவறு செய்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான். நன்மைகள் போய்விடுமோ என்ற உள்ளட்சம் தான். எப்பொழுதும் நீங்கள் பயபக்தியாளர்களாக இருங்கள். ஏன்? எப்பொழுதும் நான் தவறு செய்வோன் தான். இறைவன் மன்னிப்பதற்கு காத்திருக்கின்றான். நீங்கள் அவனை மறந்து விடாத வரையில். என்னுடைய பாவங்களுக்காக நான் குற்றம் பிடிக்கப் போவதில்லை என்ற அந்த ஒரு அசுத்தத்தனமான தைரியமத்தோடு சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய கேட்டை சந்திப்பார்கள். இருக்கக்கூடிய நிம்மதியில் இன்னும் ஒரு தேய்வு ஏற்பட்டாலும் பயந்து கொள்ளுங்கள். அந்த
மனதின் கலக்கத்திற்கு உரிய ஒரு வாழ்க்கை சமீபமாக இருக்கிறது. விலகுங்கள், நிம்மதியை மீண்டும் கொண்டு வாருங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அந்த பாவ மன்னிப்பில் உறுதியாகிறீர்கள். இது தொழுகையாகும். என் நேரமும் பயபக்தியுடன் இருப்பது தொழுகையாகும். என் நேரமும் நாம் பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். என் இறைவன் எதை எனக்கு அறிவித்தானோ, வழிகாட்டியாக ஆக்கினானோ, என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் ஆக்கிக்கொண்டேன். பிறர் இதை மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கின்றார்கள். எது சிறந்தது உங்களுக்கு தெரியும். வழிகாட்டி என்று கூறிய பிறகு மனப்பாடம் பண்ணி ஒப்புவிப்பதா, எடுத்துக்கொண்டு இருதயத்தை எடுத்துக்கொண்டு இருதயத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டு செவ்வையான நேர்வழி நடப்பதா? இறைவனுக்கு எது பிடிக்கும்? என்னுடைய தொழுகை மசூதிகளில் இல்லை, மசூதிகளுக்கு வெளியே என்னுடைய தொழுகை. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தொழுகை. இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பயபக்தி என்னுடைய தொழுகை. நிச்சயமாக நாளைய வாழ்க்கையில் இந்த தொழுகையினுடைய சிறப்பு காண்பிக்கப்படும். எனினும் இறைவன் கூறுகின்றான், மக்களில் பெரும்பாலானரை நான் நரகத்திற்கென்றே படைத்திருக்கின்றேன். அப்படி ஆக்கிக் கொண்டார்கள் தங்களை. எனவே அவர்களுக்கு நீங்கள் நல்ல உபதேசம் செய்தாலும் சரி, செய்யவிட்டாலும் சரி, அவர்களுக்கு எந்த விதமான நன்மையையும் அவர்களுக்கு இது நிச்சயமாக போதிக்காது, பண்பட்டு தராது. எனவே நன்மை நல்லுபதேசம் பலன் அளிக்குமாயின் நீங்கள் நல்லுதவி செய்யுங்கள். அவர்களை விரட்டி பிடித்து நல்லுபதேசம் செய்ய வேண்டாம். அவர்களுக்கும் உங்களுக்கும் பகைமை ஏற்பட்டுவிடும். உள்ளட்சமும் உள் உணர்வுகளும் யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் திருந்துவார்கள். இன்று நம்முடைய பாதை இறைவனுடைய பக்கம் திரும்புகின்றது. ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எப்படித்தான் தங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இறைவனை நம்புங்கள். வாழும் காலம் நன்மையாக வாழுங்கள். இது உடலாக ஆகிவிட்ட பிறகு, உயிர் பிரிந்த பிறகு இது எங்கே போட்டாலும் ஒன்றுதான், கவலைப்படாதீங்க. நாளைய வாழ்க்கை உங்களுக்கு நன்மையாக அமைந்தது. உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது. இந்த உடலை அடையக்கூடியது தான். அது யாருன்னா எடுத்துட்டு போட்டோம், என்ன சொல்லட்டும். இதை கொண்டு ஒரு காரியம் செஞ்சு நான் இவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவேன், மோட்சமடைய வைப்பேன் என்று சொல்லக்கூடியதை எப்படி நம்புவீங்க? இந்த உலகத்தில் நீங்க செய்யக்கூடிய நன்மைகளுக்குத்தானே கூலி, தீமைகளுக்குத்தானே கூலி. செத்த பிறகு இவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு கூலி. எப்படி நம்ப முடியுது? எந்த ஆதாரத்தை நம்ப முடியுது? நான் நன்மையை சம்பாதிச்சா நன்மையுடைய கூலி இருக்குது, கெட்டது சம்பாதிச்சா கெட்டதை கூலி இருக்குது. இறந்த பிறகு உங்களுடைய காரியங்கள், நீங்கள் நன்மை என்ற காரியம் மிகைத்திருந்தால் உங்களுக்கு சொர்க்கமும், தீமை என்ற காரியம் மிகைத்திருந்தால் உங்களுக்கு நரகம் என்று ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்ப இவங்க என்ன காரியம் செய்யறாங்க? செத்து போன உடலுக்கு எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? ஆகவே பெரும்பான்மையான மனிதர்களை பின்பற்ற வேண்டாம். உள்ளத்தில் எது சரி என்று படுகிறதோ அந்த அறியும் திறனை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும். பாவங்கள் என்ன, எப்படி சம்பாதிக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு இவ்வளவு விளக்கப்பட்டிருக்கின்றது. இனி இந்த பாவத்தை விட்டு மாற வேண்டாம். துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். உங்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இன்று அதில் பலவற்றை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது. செத்த பிறகு காரியங்கள் செஞ்சு மோட்சத்துக்கு நான் அனுப்புவேன்னு சொல்றாங்களே, இந்த மூன்று கூட்டங்களிலும், இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று கூட்டங்களிலும் இருக்கும் பொழுது காரியம் செஞ்சு எங்களுக்கு நல்லது கொண்டு வாங்க பார்ப்போம். இந்த துன்பங்கள் இருந்தவனை நீக்கி, வேதனைகள் இருந்தவனை நீக்கி காரியங்கள் செய்யுங்களேன் பார்ப்போம். நீங்க உண்மையாளர்களாக இருந்தா செய்யுங்க பார்ப்போம். முடியாது. பொய்யர்கள். நாங்கள் நல்லதையே என்று நாங்கள் நாடவில்லை என்று கூறுவார்கள். ஆனால் இவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்ல சாட்சியமாக இருக்கின்றார். எனவே உங்களுடைய தொழுகையை நன்மைகளுக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் இறைவனை இதனை பின்பற்றி திருப்திப்படுத்துங்கள். முறைப்படி இந்த வழிகாட்டியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டு இறைவனுக்கு திருப்தியாக வாடுங்கள். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கொடுமையான வேதனையும் இன்னும் சோதனைகளும் உங்களை விட்டு நீங்கும். அதுவரையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கத்தான் வேண்டும். இன்று உங்களுக்கு நல்லுதாரணமாக நினைத்தால் சுகம் என்ற அந்த இறைவனுடைய அத்தாட்சி உங்களுக்காக காண்பிக்கப்படுகின்றது. இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய அத்தாட்சி இது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. நான் உங்களை சுகப்படுத்துகிறேன் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். இந்த இறை அத்தாட்சி உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும், இந்த வாழ்க்கையின் வழிகாட்டுதலில் சத்தியத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டிய இந்த வழிகாட்டுதலில் உங்களை உண்மையாளர்களாக ஆக்குவதற்காகவும் இறைவன் பேரருட்குறை இந்த அத்தாட்சி.
எந்த ஒரு தூதரும் இறைவனுடைய அத்தாட்சி இல்லாமல், எந்த அத்தாட்சி இறைவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த அத்தாட்சியையும் கொண்டுவதற்கில்லை. இது மனிதனுடைய அவ்வளவு சக்திகளுக்கும் அப்பாற்பட்டது, சக்திகளுக்கும் அப்பாற்பட்டது. இறைவனுக்கு சொன்னது ஒரு அத்தாட்சி. இது உங்களுடைய நன்மைகளுக்காக. எப்படி தொடாமையை குணமாக சொல்லிட்டு பாருங்க. இது இறைவனுடைய அருட்படை. எனவே நீங்களும் நினைத்த உங்களுடைய எண்ணங்கள், ஒவ்வொருவருக்கும் எண்ணங்கள் இருக்கின்றன, விருப்பங்கள் இருக்கின்றன. அந்த விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். நான் எப்படி மசூதியை விட்டு விலகினேனோ அதற்காக இறைவன் கொடுத்த வெகுமதி என்று நீங்கள் பார்த்துக் கொண்டு நினைத்தால் சுகம். நம்பிக்கையை கொள்ளுங்கள். முன்னுதாரணங்கள் இருக்கும் பொழுது, உங்களுக்கு உதாரணமாக காட்டும் பொழுது அந்த உதாரணங்களை ஏற்படுங்கள். இனியும் நீங்கள் தவறுகளானால் தெளிவடைந்த பின்னரும் ஏற்க மறுப்பவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹ்வும் விலகிக் கொண்டான், இறைவனும் விலகிக் கொண்டான். ஷைத்தான்களையே நீங்கள் பின்பற்றுவீர்கள். நம்முடைய பாவங்கள் என்ன என்பது என்றளவும் தெரியும். ஒவ்வொரு மூச்சிலும் தொட வேண்டும். நம்பிக்கையை கொண்டும் உண்மையை கொண்டும் இறைவனுடைய வழிகாட்டலை கொண்டும் எந்த முறையில் பின்பற்ற வேண்டுமோ அந்த முறையில் பின்பற்றி ஒவ்வொரு வசனத்தையும் அதற்குரிய கண்ணியத்தை கொடுத்து உங்களுடைய இருதயத்தில் இருத்திக் கொண்டு, உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்திக் கொண்டு, உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு வாழுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு போதுமான பாதுகாவலாக இருக்கின்றான். அவனுக்கு சிறந்த உதவியாளனும் இல்லை. ஆக அன்றாடம் நம் வாழ்க்கையில் சம்பாதிக்கும் பாவங்கள் பற்றி விளக்க வேண்டுகின்றேன். உங்களுக்காக விளக்கப்பட்டு விட்டது. இந்த வகுப்பு முடிவடையும்.